வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் 2023 ஆண்டிற்கான முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் படிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, COP 28 பருவநிலை பாதுகாப்பு மாநாடு எங்கு நடைபெறுகிறது? இதற்கான ஆன்சர் துபாய். இது நடைபெற்று முடிந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். COP அப்படிங்கிறது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் இணைந்து நம்ம எப்படி சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. அதுதான் இந்த மாநாடு. இதற்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னா, யுனைடெட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது. தமிழில் ஐநா பருவநிலை மாற்ற மாநாடு அப்படிங்கிறது. இந்த ஆண்டு நடைபெற்றது COP 28. அதாவது 2023 ஆண்டு நடைபெற்றது COP 28 அப்படிங்கிறது. அது எங்கே நடைபெற்றது அப்படின்னா, ஐக்கிய அரபு அமீரகத்துடைய துபாய் நகரில் தான் நடைபெற்றது. நம்முடைய இந்தியா சார்பில் நம்முடைய பிரதமர் மோடி கலந்து கொண்டார். இது எப்போ நடைபெற்றது அப்படின்னா, நவம்பர் 30ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 12ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. இதில் உலக பருவநிலை பாதுகாப்பு திட்ட மாநாடு அப்படிங்கிறதுமே நடைபெற்றது. டிசம்பர் 1ஆம் தேதி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முக்கியமான அதிகாரிகள் அப்படின்னா, ஐக்கிய அரபு அமீரகத்துடைய அதிபரான ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹ்யான் அப்படிங்கிறவரும், அதுக்கப்புறம் ஐநா சபையுடைய செக்ரட்டரி ஜெனரல் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரஸ், இவங்க 2 பேரும். இன்னுமே இந்த நியூஸை பற்றி நம்ம அதிகமாக பார்ப்போம், இந்த வீடியோலையே பார்ப்போம். அது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா இதை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, உலகின் 8வது அதிசயமாக அறிவிக்கப்பட்ட இடம் எது? இதற்கான ஆன்சர் அங்கோர் வாட். அங்கோர் வாட் அப்படிங்கிறது கம்போடியாவில் இருக்குது. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது மிகப்பெரிய ஒரு இந்து கோயில். இது உலகத்துடைய மிகப்பெரிய மத வழிபாட்டு தலம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே கின்னஸ் சாதனை படைத்திருந்தது. இப்போ இதை உலகத்துடைய 8வது அதிசயம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. ஏற்கனவே உலகத்துடைய 8வது அதிசயம் அப்படின்னு இத்தாலியுடைய பாம்பி அப்படிங்கிறத அறிவிச்சிருந்தாங்க. அதை இப்போ அது பின்னுக்கு தள்ளி இந்த கம்போடியாவில் இருக்கிற அங்கோர் வாட் வந்து 8வது இடத்துக்கு வந்துட்டு. அங்கோர் வாட் அப்படிங்கிறத கட்டினது 2ஆம் சூரியவர்மன் அப்படிங்கிற ஒரு அரசர். இவர் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். முதல்ல இது விஷ்ணு கோயிலாக தான் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ இது புத்த கோயிலாகவே மாறிடுச்சு. அதனால் நீங்கள் அந்த மாதிரியும் இதை பார்க்கலாம், அதே மாதிரி ஒரு இந்து கோயிலாகவும் இதை பார்க்கலாம். அடுத்தது, இப்போது INS மாஹே, INS மால்வான், INS மங்க்ரோல் இந்த மாதிரி 3 கப்பலை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னா, கேரளாவுடைய கொச்சியில் தான் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதை கேரளாவில் இருக்கிற கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் தான் வந்து அமைத்திருந்தாங்க. இது என்ன வகையான கப்பல் அப்படின்னா, ASW SWC அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட் அப்படிங்கிறது தான். அதாவது இது ஒரு நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல். 2வது, ஆழமற்ற போர்க்கப்பல். அதாவது ரொம்ப ஆழமான இடத்துக்கெல்லாம் இதனால் போக முடியாது. கொஞ்சம் லைட்டான ஆழமான இடத்துல எல்லாம் இதனால் போர் பண்ண முடியும். ஏற்கனவே 3 கப்பலை இப்போ அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. 4வது கப்பலை வந்து இன்னும் அறிமுகம் பண்ணலை. அது என்ன கப்பல் அப்படின்னா, அமினி அப்படிங்கிற கப்பல். அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தமிழகத்தின் முதல் பெண் செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார்? இதற்கான ஆன்சர் வைஷாலி. வைஷாலி நம்ம இந்தியாவுடைய 84வது செஸ் கிராண்ட் மாஸ்டர். அதே நேரம் நம்ம தமிழகத்துடைய முதல் பெண் செஸ் கிராண்ட் மாஸ்டர். நம்ம இந்தியாவுடைய 3வது பெண் செஸ் கிராண்ட் மாஸ்டர் இவங்க தான். அப்போ பாருங்கள், இந்தியாவுடைய 84வது செஸ் கிராண்ட் மாஸ்டர், தமிழ்நாட்டுடைய முதல் பெண் செஸ் கிராண்ட் மாஸ்டர், அதே மாதிரி இந்தியாவுடைய 3வது பெண் செஸ் கிராண்ட் மாஸ்டர். ஓகேவா? இதை தவிர இவங்க செஸ் மாஸ்டர் பிரக்ஞானந்தா அவங்களுடைய சகோதரி. அப்படி பார்க்கும்போது இந்தியாவுடைய முதல் சகோதரி கிராண்ட் மாஸ்டர்கள் யார் அப்படின்னா, அது இவங்க தான். இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகத்திலே முதலாக ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் கிராண்ட் மாஸ்டராக இருக்கிறது இவங்க தான் முதலாக. அடுத்தது, நீயே உனக்கு ராஜா திட்டம் யாருக்கானது? இதற்கான ஆன்சர் இளைஞர்கள். நம்முடைய தமிழக அரசு சார்பில் நீயே உனக்கு ராஜா அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. சென்னையில் கலைவாணர் அரங்கத்தில் தான் தொடங்கியிருந்தாங்க. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் தான் இதை தொடங்கியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னா, சிலருக்கு பாரம்பரிய கலைகளில் ஆர்வம் இருக்கும். அவங்கள தொழில் முனைவோராக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான இலக்கு. அதுதான் இதோடைய நோக்கம். அது என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு பயிற்சி வழங்குவாங்க. பயிற்சினா சாதாரண பயிற்சி கிடையாது. ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 12,500 பயிற்சி வழங்கி அதுக்கப்புறம் அவங்கள தொழில் முனைவராக மாற்றுவாங்க. அடுத்தது, இப்போது நான் முதல்வன் இணையதளத்தில் ஒரு சேட்பாட் வந்து இணைச்சிருக்காங்க. சேட்பாட் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறோம்ல, அதே மாதிரி இதுக்கிட்ட மெசேஜ் பண்ணி நம்மளுடைய டவுட்ஸ் கேட்கலாம். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இது செயற்கை தொழில்நுட்ப திறன் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எது சம்மந்தமானது? நம்ம இதுக்கிட்ட என்ன பேசலாம் அப்படின்னா, இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு மற்றும் திறன் பயிற்சிக்கான வழிகாட்டியாக இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி எனக்கு இது தெரியும்,
எனக்கு என்னெல்லாம் தெரிஞ்சால் எனக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டவுட்ஸ் கேட்டோம் அப்படின்னா அது கிளாரிஃபை பண்ணும். அடுத்தது, தற்போது அயோத்திதாசர் மணிமண்டபத்தை முதல்வர் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் கிண்டி. கிண்டிங்கிறது சென்னையில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அயோத்திதாசருக்கு ஒரு மணிமண்டபமே அமைத்திருக்காங்க. கிண்டியில் காந்தி மண்டபம் வளாகத்தில் தான் அமைத்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு முழு உருவ சிலையுமே அமைத்திருக்காங்க அயோத்திதாச பண்டிதருக்கு. அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஐநாவின் உணவு தர நிர்ணய ஆணையத்திற்கு ஆசியாவின் பிரதிநிதியாக தேர்வு செய்யப்பட்ட நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. யுனைடெட் நேஷன் ஃபுட் ஸ்டாண்டர்ட், அதாவது ஐநா சபை இருக்காங்கல்ல, அவங்க உணவெல்லாம் தர நிர்ணயம் பண்ணுறதுக்காக ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அந்த அமைப்புடைய பேர் சிஏசி அப்படிங்கிறது, அதாவது கோடெக்ஸ் அலிமெண்டேரியஸ் கமிஷன் அப்படிங்கிறது. இதில் நம்ம இந்தியாவுமே ஒரு மெம்பராக இணைத்திருக்காங்க. ஓகேவா? அதில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி அப்படின்னா ஆசியாவுடைய பிரதிநிதி அந்த மாதிரி இந்தியாவை இணைத்திருக்காங்க. அப்போது சர்வதேச உணவுகளுக்கு தர நிர்ணயம் பண்ணுறதுல இந்தியாவுடைய பங்குமே இருக்கும். அப்போது ஏற்கனவே இந்தியா ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க, என்னென்னா சிறுதானியங்களை நீங்கள் தர நிர்ணயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா சிறுதானியங்களை நீங்கள் தர நிர்ணயம் பண்ணீங்க அப்படின்னா தான் இது ரொம்ப தரமானது அப்படின்ற மாதிரி உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் அதை வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி இந்தியா ஏற்கனவே கோரிக்கை வைத்திருந்தோம். இந்த கோரிக்கையை இப்போ ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஓகே. அடுத்தது, பிரான்ஸ் நாட்டின் லெஜெண்டி ஹானர் விருது பெற்ற லலிதம்பிகா எந்த நிறுவனத்துடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் இஸ்ரோ. இஸ்ரோ விஞ்ஞானியான லலிதம்பிகா இவங்களுக்கு பிரான்ஸ் நாட்டுடைய உயரிய விருதான லெஜெண்டி ஹானர் அப்படிங்கிற விருதை வழங்கியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கு இடையில விண்வெளி துறையில் இருக்கிற ஒத்துழைப்பை மேம்படுத்துறதுக்காக இவங்க நிறைய பங்காற்றிருக்காங்க. அதுக்காக தான் இவங்களுக்கு இந்த விருதை வழங்கியிருக்காங்க. அடுத்தது, தமிழகத்தை சேர்ந்த புகைப்படம் லலித் கலா அகாடமியின் எந்த பரிசை பெற்றது? இதற்கான ஆன்சர் 2ஆம் பரிசு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த ஒரு புகைப்படம், இந்த பிக்சரில் பார்க்குறீங்கல்ல, இதுதான் இந்த புகைப்படமே. இது லலித் கலா அகாடமியோட 2ஆம் பரிசு பெற்றிருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். லலித் கலா அகாடமி அப்படிங்கிறது மத்திய கலாச்சார அமைச்சகத்துக்கு கீழே இருக்கிற ஒரு அகாடமி, ஒரு அமைப்பு. இவங்க ஒரு புகைப்பட போட்டி நடத்தியிருந்தாங்க. என்ன தலைப்பு அப்படின்னா இந்திய கலாச்சார திருவிழாக்கள் அப்படிங்கிற தலைப்பில். இதில் முதல் பரிசு பெற்றது அகமதாபாத் சத் மஹோத்சவுடைய புகைப்படம். 2ஆம் பரிசு பெற்றது தமிழகத்துடைய குலசேகரப்பட்டினத்துடைய தசரா திருவிழாவுடைய புகைப்படம். இந்த குலசேகரன்பட்டினம் அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. இந்த புகைப்படத்தை எடுத்த புகைப்பட கலைஞர் அருண்குமார். அடுத்தது, கலபுராகி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் ராம்குமார் ராமநாதன். இப்போது ITF அப்படிங்கிற அமைப்பு, இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் ஃபெடரேஷன், உலகத்தில் டென்னிஸ் விளையாட்டை கட்டுப்படுத்துகிற அமைப்பு இதுதான் உலகம் முழுவதுமே. ஓகே. இந்த ITF கலபுராகி ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் இப்போ கர்நாடகாவில் இது நடைபெற்றது. இதில் ராம்குமார் ராமநாதன் அப்படிங்கிற இந்தியர் தான் வெற்றி பெற்றிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளிஞ்சியப்பா IAS எக்ஸாமில் TNPSCக்கு பாடப்புத்தகங்கள் இருக்குது. எல்லாமே தமிழில் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமாக நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற குறிப்பிட்ட புத்தகங்கள் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். மொத்தமாக இதோடைய விலை 5400 இருந்துச்சு. ஆனால் இப்போ இதில் 20% டிஸ்கவுண்ட் இருக்கனால நீங்கள் 4400 ரூபாய்க்கே மொத்த புத்தகத்தை வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, கஜராஜ் அமைப்பு என்பது எது தொடர்பானது? இதற்கான ஆன்சர் யானைகள் பாதுகாப்பு. பொதுவாகவே இந்த கஜராஜ் அப்படின்னா யானைகளை தான் சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா இந்த ரயில்வே, அதாவது இந்த ரயில் நிலையங்கள்லாம் இருக்குல்ல, ரயில் நிலையம் கிடையாது, இந்த ரயில் தண்டவாளங்கள்லாம் இருக்குல்ல, அங்கே சில நேரங்களில் யானைகள் தெரியாமல் நின்று ரயில் அடிபட்டு செத்து போயிடும். அப்போது அதற்காக செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. இதை ஏற்கனவே சில இடத்துல சோதனையாக பண்ணி பார்த்தாங்க. இப்போ இதை இந்தியா முழுவதுமே ஒரு 700 கிலோமீட்டர் நீடிக்கிறதுக்கான இலக்கு வச்சுருக்காங்க. எந்தெந்த மாநிலங்களில் அப்படின்னா அசாம், மேற்கு வங்காளம், ஒடிசா, கேரளா, அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், அதுக்கப்புறம் தமிழ்நாடு, இங்கே எல்லாமே. அப்போ நம்ம தமிழ்நாடுமே இதில் ஒன்று தான். ஏற்கனவே வடகிழக்கு எல்லை ரயில்வேயில் இதை சோதனை முறையில் பண்ணி பார்த்தாங்க. அதுவுமே வெற்றிகரமாகவே இருந்தது, செயல்பாட்டில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அதை ஒரு 700 கிலோமீட்டர் நீட்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இலக்கு வச்சுருக்காங்க. அடுத்தது, சியாச்சின் இராணுவ பள்ளியில் முதல் பெண் மருத்துவ அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் கீதிகா கவுல். உலகத்திலேயே மிக உயரமான இடத்துல ஒரு போர்க்களம் இருக்குது அப்படின்னா அது சியாச்சினில் தான் இருக்குது. சியாச்சின் அப்படிங்கிறது லடாக்கில் தான் இருக்குது. இதில் கேப்டன் கீதிகா கவுல் அப்படிங்கிறவங்கள அங்கே இருக்கிற இராணுவ பள்ளியுடைய பெண் மருத்துவ அதிகாரியாக நியமனம் பண்ணியிருக்காங்க. அங்கே ஒரு இராணுவ பள்ளி இருக்குது, ஆனால் அங்கே மருத்துவ அதிகாரி அப்படிங்கிற ஒரு பொசிஷனுமே இருக்குது.
அதில் இது வரைக்குமே ஆண்களை தான் போட்டுருந்தாங்க, ஆண்களை மட்டும்தான் அந்த பதவியில் நியமனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ முதலாக ஒரு பெண்ணை அந்த மாதிரி நியமனம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரீசெண்டாக, அதாவது 2023 ஆண்டுடைய தொடக்கத்தில் சியாச்சினுடைய முதல் பெண் இராணுவ அதிகாரியாக சிவா சௌஹான் அப்படிங்கிற ஒருத்தங்களை தேர்வு பண்ணியிருந்தாங்க. அடுத்தது, தெலுங்கானா மாநிலத்தின் புதிய முதல்வராக பதவியேற்க உள்ளவர் யார்? இதற்கான ஆன்சர் ரேவந்த் ரெட்டி. தெலுங்கானாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெற்றாங்க. மொத்தமாக இருக்கிற 119 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி அதிகமான தொகுதிகள் வெற்றி பெற்று அவங்க பதவி ஏற்றாங்க. அதாவது இதில் தெலுங்கானாவுடைய முதல்வராக ரேவந்த் ரெட்டி அப்படிங்கிற ஒரு பதவி ஏற்றாங்க. பதவி பிரமாணம் செய்து வைத்தது அந்த மாநிலத்துடைய ஆளுநர், தெலுங்கானாவுடைய ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன். அடுத்தது, ஜூனியர் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி 2023 எங்கே நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ஆர்மீனியா. ஜூனியர் வேர்ல்டு பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் போட்டி இது இப்போது ஆர்மேனியாவில் நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய பாயல், அப்புறம் நிஷா, அகன்ஷா இவங்க 3 பேருமே தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருந்தாங்க. நம்ம இந்தியா மொத்தமாக 17 பதக்கங்கள் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த போட்டி ஆர்மேனியாவுடைய எரவன் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. அடுத்தது, டைம் இதழ் அறிவித்த இந்த ஆண்டின் சிறந்த நபர் யார்? இதற்கான ஆன்சர் டெய்லர் ஷிஃப்ட். டைம் இதழ் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய ஒரு பிரபலமான பத்திரிகை. இவங்க இந்த ஆண்டுடைய சிறந்த நபர், அதாவது 2023 ஆண்டிற்கான சிறந்த நபர் அப்படின்ற மாதிரி டெய்லர் ஷிஃப்ட் அப்படிங்கிற அமெரிக்க பாடகியை அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது, மிசோரம் முதல்வராக பதவியேற்க உள்ளவர் யார்? இதற்கான ஆன்சர் லால்டு ஹோமா. இவர் பதவி ஏற்றுட்டார். அதே மாதிரி ரேவந்த் ரெட்டியுமே பதவி ஏற்றுட்டார். இப்போது மிசோரம்லையும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. அங்கே இருக்கிற 40 தொகுதிகளில் அதிகமான தொகுதிகளில் ஜெயிச்ச கட்சி எது அப்படின்னா ஜோரம் மக்கள் இயக்கம் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி பேர் எல்லாமே பார்த்து வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கட்சியுடைய பேரை பார்த்துங்க. ஏன்னா இந்த மாதிரி நமக்கு எக்ஸாமில் கொஸ்டின் கேட்கலாம். இதோடைய முதல்வராக இவங்க லால்டு ஹோமா அப்படிங்கிற ஒருத்தரை தேர்வு பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது ஆளுநர், மிசோரமுடைய ஆளுநர் ஹரிபாபு அப்படிங்கிறவர். அடுத்தது, யுனெஸ்கோ கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்ற கர்பா நடனம் எந்த மாநிலத்தை சார்ந்தது? இதற்கான ஆன்சர் குஜராத். ஏற்கனவே நிறைய எஸ்எஸ்சி எக்ஸாம்லாம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கர்பா நடனம் அப்படிங்கிறது எந்த மாநிலத்துடைய நடனம் அந்த மாதிரி எல்லாமே கேட்டிருக்காங்க. இதை இப்போ யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய பட்டியல்லையே, அதாவது கலாச்சார பாரம்பரிய பட்டியலையே இணைத்திருக்காங்க அப்படின்னா இன்னுமே அது ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. அப்போது இது இந்தியாவில் 15ஆவதாக யுனெஸ்கோவுடைய கலாச்சார பாரம்பரிய பட்டியலை இது இணைத்திருந்தாங்க. ஏற்கனவே கொல்கத்தாவுடைய துர்கா பூஜை நிகழ்ச்சியை 14ஆவதாக இதில் இணைத்திருந்தாங்க. அது 2021 ஆண்டில் தான் இணைத்திருந்தாங்க. அடுத்தது, ஜெமினி ஏஐ அறிமுகம் செய்த அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் கூகுள். நமக்கு இந்த சாட் ஜிபிடி எல்லாம் இருக்குல்ல, அது நீங்கள் சில நேரங்களில் யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த சாட் ஜிபிடி மாதிரியே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடாக, செயற்கை நுண்ணறிவு ரிலேட்டடாக ஜெமினி ஏஐ அப்படிங்கிற ஒன்றை உருவாக்கியிருக்காங்க. இது 3 வெர்ஷனில் இருக்குது. ஒன்று அல்ட்ரா, இன்னொன்று ப்ரோ, இன்னொன்று நானோ. இப்போ நம்ம சாட் ஜிபிடியில் ஏதாவது கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா அதை நமக்கு ஆன்சர் பண்ணோம். ஆனால் இந்த ஜெமினி ஏஐயில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம ஒரு புகைப்படம், அதுக்கப்புறம் ஆடியோ கூட அனுப்பி அது ரிலேட்டடாக கூட பேச முடியும். அது கூட அதனால் புரிந்து கொள்ள முடியும். மேலும் இதில் கணிதம், இயற்பியல், மருத்துவம் அப்படின்ற மாதிரி 57 பாடங்கள்லேருந்து சந்தேகங்களுக்கு அது தீர்வு கொடுக்கும். அடுத்தது, டைம்ஸ் இதழ் 2023 சிறந்த விளையாட்டு வீரராக யாரை தேர்வு செய்தது? இதற்கான ஆன்சர் லயனல் மெஸ்ஸி. இவரை தான் சிறந்த விளையாட்டு வீரர் அப்படின்ற மாதிரி 2023 ஆண்டிற்காக இந்த டைம்ஸ் இதில் அறிவிச்சிருக்காங்க. இவர் அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர். இவர் ஒரு சிறந்த கால்பந்து வீரர். பேலந்தோர் விருது அப்படிங்கிறது சிறந்த கால்பந்து விளையாட்டு வீரர்களுக்கு கொடுப்பாங்க. இந்த ஆண்டு இவர் தான் இந்த விருதை வெற்றி பெற்றிருந்தார். அப்படி பார்க்கும்போது இந்த விருதை 8வது முறையாக வென்றவர் இவர் தான். அதே மாதிரி இந்த ஆண்டு ஃபிஃபா சிறந்த வீரர் விருதுமே லயனல் மெஸ்ஸிக்கு தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது, 2023 உலகின் சக்தி வாய்ந்த பெண்கள் பட்டியலில் நிர்மலா சீதாராமன் பெற்ற இடம் எது? இதற்கான ஆன்சர் 32. இப்போது ஃபோர்ப்ஸ் அப்படிங்கிற இதழ், இதுவுமே அமெரிக்கா சார்ந்த ஒரு இதழ் தான். நம்ம இப்போ டைம்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரிப்பட்ட ஒரு இதழ் தான் இது. இவங்க பார்த்தீங்கன்னா 2023 ஆண்டு உலகத்துடைய மிக சக்தியான பெண்கள் யாரெல்லாம் அப்படிங்கிற ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் நம்ம இந்தியாவுடைய மத்திய நிதித்துறை அமைச்சரான நிர்மலா சீதாராமன் இவங்க 32வது இடம் பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் இருக்கிற டேட்டா எல்லாம் நமக்கு அவ்வளோ தேவையில்லை, ஆனால் லைட்டாக பார்த்துங்க. 60வது இடம் ஹச்சிஎல்லுடைய சிஇஓவான ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா. அதுக்கப்புறம் 70வது இடம் செயிலுடைய சேர்பர்சனான சோமா மண்டல். அதுக்கப்புறம் 76வது இடம் பயோகான் அப்படிங்கிற நிறுவனத்துடைய ஃபவுண்டர் கிரண் மசூந்தார் ஷா இவங்க.
இது ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா, இந்த பட்டியலில் உலகத்தில் முதலிடம் பிடித்தவங்க, இந்த உலகத்திலேயே ரொம்ப சக்தியான பெண்மணி யார் அப்படின்னா அது உர்சுலா வாண்டர் லயன் அப்படிங்கிறவங்க. இவங்க ஐரோப்பிய ஆணையத்துடைய தலைவர். ஓகே, அடுத்தது 2022 ஆண்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதில் முதலிடம் பிடித்த மாநிலம் அது உத்தரப்பிரதேசம். இந்த ரிப்போர்ட் யாருடையது அப்படின்னா தேசிய குற்ற ஆவண காப்பகத்துடைய ரிப்போர்ட். அடுத்தது டைம் இதழ் இந்த ஆண்டின் சிறந்த தலைமை செயல் அதிகாரியாக யாரை தேர்வு செய்தது? இதற்கான ஆன்சர் சாம் ஆல்ட்மேன். இதில் 2023 ஆண்டிற்கான சிறந்த சிஇஓ அப்படின்ற மாதிரி சாம் ஆல்ட்மேனை தேர்வு பண்ணியிருக்காங்க. இவர் ஓப்பன் ஏஐ நிறுவனத்தை உருவாக்கியதில் ஒருத்தர். ஓப்பன் ஏஐ நிறுவனத்திற்கு கீழே தான் இந்த சாட் ஜிபிடியே வருது. ஓப்பன் ஏஐ நிறுவனத்துடைய சிஇஓ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் யார் அப்படின்னா அதுவுமே இப்போ இவர் தான். இப்போ ரீசெண்டாக சிறந்த விளையாட்டு வீரராக லயோனல் மெஸ்ஸியை தேர்வு பண்ணியிருந்தாங்க, அது நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம இந்தியாவுடைய சில விண்வெளி திட்டங்கள் பற்றி பார்க்கலாம். நம்ம இந்தியா விண்வெளிக்கு மனிதன் அனுப்புகிற ககன்யான் திட்டத்தை 2025 ஆண்டு செயல்படுத்த போகிறாங்க. அதே மாதிரி விண்வெளியில் இந்திய ஆய்வு நிலையத்தை அமைக்கிற திட்டம் இது 2035 ஆண்டுக்குள்ளாடி செயல்படுத்த போகிறாங்க. இந்தியாவுடைய விண்வெளி ஆய்வு நிலையத்துடைய பேர் பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம இந்திய விண்வெளி வீரரை நிலவுக்கு அனுப்புகிற திட்டம் இது 2040 ஆண்டுக்குள்ளாடி செயல்படுத்த போகிறாங்க. அடுத்தது தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் ஃபெலிக்ஸ். தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் இது நாகப்பட்டினத்தில் இருக்குது. இதில் துணைவேந்தராக ஃபெலிக்ஸ் அப்படிங்கிறத நியமனம் பண்ணியிருக்காங்க. இவருடைய பதவி காலம் 3 ஆண்டுகள். இந்த மாதிரி ஒரு தமிழக அரசு கீழே இருக்கிற பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தரை நியமனம் பண்ணுறது அந்த பல்கலைக்கழகத்துடைய வேந்தரான ஆளுநர் தான். நம்ம தமிழகத்துடைய ஆளுநர் யார்? ஆர்.என். ரவி. அடுத்தது இப்போ அக்னி 1 அப்படிங்கிற ஏவுகணை இது ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை. இதை வெற்றிகரமாகவே சோதனை பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ஒடிசாவில் அப்துல் கலாம் தீவில் தான். இது குறுகிய தொலைவில் இருக்கிற இலக்குகளை தாக்கி அளிக்கும். இந்த அக்னி ரக ஏவுகணைகள் அணு ஆயுதங்களை கூட சுமந்து கொள்கிற திறன் கொண்டது. அடுத்தது 2022 ஆண்டு இந்தியாவின் பாதுகாப்பான நகரமாக அறிவிக்கப்பட்ட நகரம் இது. இதற்கான ஆன்சர் கொல்கத்தா. கொல்கத்தா 3வது ஆண்டாக முதலிடம் பிடித்திருக்கு. ஏற்கனவே 2 ஆண்டுகள் இதுதான் முதலிடம் பிடித்தது. இந்த ரிப்போர்ட் தேசிய குற்ற ஆவண காப்பகத்துடைய ரிப்போர்ட். இது நம்ம மத்திய அரசு கீழே இருக்கிற முக்கியமான ஒரு அமைப்பு. அதனால் இது சம்பந்தமான ரிப்போர்ட் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதில் 20 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் கொல்கத்தா முதலிடம் பிடித்திருக்கு. அடுத்தது சர்வதேச டிஜிட்டல் போட்டித்தன்மை குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 49. இப்போ இந்த இன்டர்நெட் ஸ்பீடு, அதுக்கப்புறம் ரொம்ப நம்ப தகுந்த இன்டர்நெட், இந்த மாதிரி டிஜிட்டலாக எந்தெந்த நாடுகள்லாம் சிறப்பாக செயல்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 2023 ஆண்டு முதலிடம் பிடித்த நாடு அமெரிக்கா. 2ஆம் இடம் பிடித்தது நெதர்லாந்து. இந்தியா 49வது இடம் பிடித்திருக்காங்க. இந்த ரிப்போர்ட் யாருடையது அப்படின்னா சர்வதேச மேலாண்மை மேம்பாட்டு நிறுவனம் அவனுடைய ரிப்போர்ட். இது சுவிட்சர்லாண்டை சேர்ந்த ஒரு அமைப்பு. அடுத்தது சர்வதேச சர்க்கரை அமைப்பில் 2024 தலைவராக தேர்வு செய்யப்பட்ட நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் சுகர் ஆர்கனைசேஷன் அதோடைய தலைவராக இப்போ நம்ம இந்தியாவை தான் இந்த ஆண்டுக்கு, அதாவது 2024 ஆண்டுக்கு தேர்வு பண்ணியிருக்காங்க. அடுத்தது தற்போது உருவான மிக்ஜாம் புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? இதற்கான ஆன்சர் மியான்மர். சைக்ளோன் மிக்சாங் இந்த புயல் வங்கக்கடலில் உருவாகியிருந்தது. இதற்கு மியான்மர் தான் பேர் வைத்திருந்தாங்க. இதற்கான பொருள் வலிமை மற்றும் மீள்தன்மை அப்படிங்கிறது. இந்த புயல் ஆந்திராவில் கரையை கடந்திருக்கு. அடுத்தது 2023 ஆண்டிற்கான சிறந்த வார்த்தை எது அப்படின்ற மாதிரி ஒரு 4 டிக்ஷனரி அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி ரிஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. ரிஸ் அப்படிங்கிறது கரிஷ்மா அப்படிங்கிற வார்த்தையில் ரிஷ் அப்படிங்கிற ரிஷ்ங்கிற இதில் அதை தான் அவங்க எடுத்து வச்சுருக்காங்க. அப்போது ரிஷ் அப்படிங்கிறது கவர்ச்சி அப்படிங்கிறது பொருள். அதுக்கப்புறம் கேம்பிரிட்ஜ் டிக்ஷனரி ஹாலிசினேட் அப்படிங்கிற வார்த்தையை தேர்வு பண்ணியிருந்தாங்க. ஹாலிசினேட் அப்படின்னா மாய தோற்றம் அப்படிங்கிறது. அதே மாதிரி காலின்ஸ் டிக்ஷனரி இவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த வார்த்தையை தேர்வு பண்ணியிருக்காங்க, அதாவது செயற்கை நுண்ணறிவு. அதுக்கப்புறம் மெரியம் வெப்ஸ்டர் அப்படிங்கிற அமைப்பு இவங்க அதன்டிக் அப்படிங்கிற வார்த்தையை தேர்வு பண்ணியிருக்காங்க. அதன்டிக் அப்படின்னா நம்ப தகுந்த அப்படிங்கிறது தான். இதில் பாருங்கள், கண்டிப்பாக எக்ஸாமில் தமிழில் இருக்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இங்கிலீஷில் இருக்கிறது தான் கேட்பாங்க. அதே மாதிரி இது மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் தான் கேட்பாங்க. அதனால் இங்கிலீஷில் இருக்கிறதே கஷ்டப்பட்டாவது படித்து வச்சிங்க. ஓகேங்களா? அடுத்தது
அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்ய மகாலட்சுமி திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தெலங்கானா. தெலங்கானாவில் அரசு பேருந்துகளில் இலவசமாகவே இனி பெண்கள் வந்து பயணம் பண்ணலாம். இதில் பெண்கள் மட்டும் இல்லாமல் திருநங்கைகளுமே இலவசமாக பயணம் பண்ணலாம். தெலங்கானாவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றதில்ல, அதில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருந்தாங்க. அதற்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி தெலுங்கானா மாதிரியே சக்தி திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை கர்நாடகா வந்து செயல்படுத்தியிருந்தாங்க. இது மகளிர் வந்து இலவசமாக பயணம் பண்ணுறதுக்கான திட்டம். அடுத்தது, முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் நினைவு தூண் எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குன்னூர். இந்தியாவுடைய முதல் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் இவர் குன்னூர் பக்கத்தில் ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்தார் 2021 ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி. இப்போ இவருக்காக ஒரு நினைவு தூணை வந்து அமைத்திருக்காங்க. நீலகிரி மாவட்டத்தில் குன்னூர் அப்படிங்கிற பகுதியில் நஞ்சப்ப சத்திரம் அப்படிங்கிற பகுதியில் தான் அமைச்சிருக்காங்க. அடுத்தது, அர்ஜுன் முண்டா இவர் பார்த்தீங்கன்னா மத்திய வேளாண் துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு. ஏற்கனவே இவர் மத்திய பழங்குடியினர் துறை அமைச்சராக இருக்கார். இப்போ இது கூடுதல் பொறுப்பாக இதையுமே ஏற்றிருக்காரு. இதற்கு முன்னாடி நரேந்திர சிங் தோமர் தான் மத்திய வேளாண் துறை அமைச்சராக இருந்தார். அதே மாதிரி மத்திய நீர்வளத்துறை இணையமைச்சராக இருந்த பிரகலாத் சிங் பட்டேல் இவரும் நரேந்திர சிங் தோமரும் இப்போ ரிசைன் பண்ணிட்டாங்க, ராஜினாமா பண்ணிட்டாங்க. இதனால் அப்படின்னா மத்திய பிரதேச எம்எல்ஏக்களாக இவங்களை தேர்வு பண்ணியிருந்தாங்க. நமக்கு தெரியும், ஒருத்தங்க பிரசிடெண்ட், ஒருத்தங்க எம்பியாகவும் எம்எல்ஏ-ஆகவும் சேர்ந்து ஒரே நேரத்துல எல்லாம் இருக்க முடியாது. அதனால தான் இவங்க அதை வந்து ராஜினாமா பண்ணிட்டு இதுக்கு வந்துட்டாங்க. அடுத்தது, எந்த மாநில முதல்வராக விஷ்ணு தேவ் சாய் தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் சத்தீஸ்கர். பாருங்க, சத்தீஸ்கர்லையுமே இங்கே வந்து தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் விஷ்ணு தேவ் சாய் அப்படிங்கிறவர் வெற்றி பெற்றார். சத்தீஸ்கரில் வந்து எந்த கட்சி வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இதில் மிஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது, உங்கள் வீட்டில் பகவந்த்மான் அரசு என்ற திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் பஞ்சாப். பஞ்சாபில் பகவந்த்மான் சர்க்கார் துகதே துவார் அப்படிங்கிற திட்டம். இது என்ன அப்படின்னா, வீட்டில் இருந்தபடியே அரசு சேவைகளை பெற திட்டம் தான். இதில் 43 அரசு சேவைகளை வீட்டில் இருந்தபடியே பெற முடியும். பிறப்பு சான்றிதழ் பெறுறது, இறப்பு சான்றிதழ் பெறுறது, திருமண பதிவு சான்றிதழ் பெறுறது, இந்த மாதிரி. டெல்லியில் இந்த திட்டத்தை 2018ஆம் ஆண்டே தொடங்கியிருந்தாங்க. இப்போ இதை பஞ்சாப்லேயுமே தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது, எப்போதிலிருந்து தயாரிக்கப்படும் லாரிகளில் ஓட்டுநர் அமரும் பகுதியில் ஏசி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் அக்டோபர் 1, 2025. இப்போது லாரிகளில் எல்லாம் டிரைவர் இருக்கிற சீட்டு ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். அங்கே ஏசி கட்டாயமாக வைத்து 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து லாரி தயாரிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்முடைய மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சகம் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. அடுத்தது, ஜூனியர் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய அணி பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 9வது இடம். இந்த மாதிரி விளையாட்டுகள் எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் ஒரு டேபிள் மாதிரி போட்டு விளையாட்டுடைய பேர், அது எங்கே நடந்தது, அதில் வெற்றி பெற்ற நாடு எது, அது நம்ம இந்தியாவுடைய இடம் எது, இந்த மாதிரி டேபிளாக போட்டு படிங்க, சரிங்களா? அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஜூனியர் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி இது 21 வயதுக்குட்பட்டவங்களுக்கானது. இது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடைபெறும். இதில் நெதர்லாண்டு தான் வெற்றி பெற்றிருக்காங்க. நெதர்லாண்டு கடைசி போட்டியில் அர்ஜென்டினாவை தான் வென்றிருக்காங்க. இந்திய அணி 9வது இடம் பிடித்திருக்காங்க. இந்த போட்டி நடைபெற்ற இடம் சிலேயுடைய சாண்டியாகோ அப்படிங்கிற நகர். அடுத்தது, உலகில் முதல் முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப விதிகளை வகுத்த அமைப்பு எது? இதற்கான ஆன்சர் ஐரோப்பிய ஒன்றியம். இதுவரைக்குமே நம்ம நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடானது யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது நமக்கு பாதுகாப்பானதா அப்படிங்கிறத நம்ம யாருமே சிந்திக்கலை. அப்போ உலகத்திலே முதலாக செயற்கை நுண்ணறிவு தொடர்பான தொழில்நுட்ப விதிகளை வகுத்திருக்காங்க ஐரோப்பிய ஒன்றியம். அப்போது இதற்காக ஐரோப்பிய ஒன்றிய கூட்டமைப்பு ஒப்புதலும் வழங்கியிருக்காங்க. அதில் இருக்கிற 27 நாடுகள் இதில் கையெழுத்து போட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை ஒரு ஆப்போ வருது அப்படின்னா, அவங்க முதல்ல அந்த நாட்டுக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி அவங்க சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் இந்த மாதிரி சில பாலிசிஸ் வச்சுருக்கோம், உங்களுடைய ஆப் வந்து இந்த பாலிசிஸை வந்து நிறைவேற்றுதா அப்படின்ற மாதிரி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஆமாப்பா இதெல்லாம் நிறைவேற்றிருக்கு அப்படின்னா மட்டும்தான் அனுமதி கொடுப்பாங்க. ஒருவேளை வந்து அதுக்கெல்லாம் நிறைவேற்றலை, ஒரு குறிப்பிட்டதை மட்டும் வந்து பண்ணலை அப்படின்னா கூட அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதனால் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்கள் மூலமாக மனித குலத்திற்கு ஏற்படுற ஆபத்துகளை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப பிடிச்ச கொஸ்டின் அப்படின்னு கூட சொல்லலாம். டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் கிடையாது, எஸ்ஏ எக்ஸாம், பிசி எக்ஸாமுக்கு கூட இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்.
2023ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது தமிழில் யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் தேவி பாரதி. இன்னுமே வழங்கல, இது அறிவிச்சிருக்காங்க. சாகித்ய அகாடமி விருது எழுத்தாளர் தேவி பாரதிக்கு தான் அறிவிச்சிருக்காங்க. இவருடைய இயற்பெயர் ரொம்ப முக்கியமானது, ராஜசேகரன் அப்படிங்கிறது. இவர் ஈரோடு மாவட்டம் கஸ்பாப்பேட்டை அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர். நீர்வழி படுவோம் அப்படிங்கிற நாவலுக்காக தான் இந்த பரிசு அறிவிச்சிருக்காங்க. இந்த நாவலுடைய கதை என்னன்னா, இந்த கதையுடைய முக்கியமான கதை மாந்தர் காரு மாமா அப்படிங்கிறவர். இது குடிநாசுவர் அப்படிங்கிற ஒரு சமூக மக்களுடைய வாழ்க்கை பின்னணியை பற்றியது. இது என்னென்னா, இந்த கதையில் காரு மாமா அப்படிங்கிறவர் இறந்துருவார். அவங்களுடைய மனைவி இவங்களுடைய பிள்ளைங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போதே வேற ஒருத்தர் கூட வந்து ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இவர் இறந்ததுக்கப்புறம் திருப்பி வருவாங்க. அப்போ இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து, அதாவது பிள்ளைங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் திருமண வயது ஏற்ற அளவுக்கு ரொம்ப வளர்ந்துருவாங்க. இப்படி தான் கதையே ஆரம்பிக்குது. அடுத்தது தான் அந்த காரு மாமா தன்னுடைய வாழ்க்கையை எப்படி ஓட்டினார், மனைவி இல்லாமல் குழந்தைகள் இல்லாமல் இந்த ஊர் மக்கள் கூட எப்படி வந்து ஓட்டினார் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் கூடயும் அவருக்கு இருக்கிற பிணைப்பை பற்றி இந்த நாவல் வந்து பேசுது. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையுடைய வீழ்ச்சியையும் அவனோட அந்த சமூகம் கொள்கிற ஒரு உள்ளார்ந்த உறவையும் இந்த நாவல் சித்தரிக்குது. அடுத்தது, பஜன்லால் சர்மா எந்த மாநிலத்தின் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் ராஜஸ்தான். ராஜஸ்தான்லேயுமே சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. இதில் பாஜக கட்சி தான் வெற்றி பெற்றாங்க. இதில் முதல்வர் யார் அப்படின்னா பஜன்லால் சர்மா. ராஜஸ்தானுடைய ஆளுநர் கல்ராஜ் மிஸ்ரா. அடுத்தது, மத்திய பிரதேச மாநிலத்தின் புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் மோகன் யாதவ். இப்போ மத்திய பிரதேசத்துலேயுமே சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. இதில் பாஜக கட்சி தான் வெற்றி பெற்றாங்க. இதில் முதல்வர் யார் அப்படின்னா மோகன் யாதவ், அவரை தேர்வு பண்ணியிருந்தாங்க. அங்கே இருக்கிற ஆளுநர் யார் அப்படின்னா மங்குபாய் பட்டேல் அப்படிங்கிறவங்க. அடுத்தது, 2023 சர்வதேச ஊழல் எதிர்ப்பு சாம்பியனாக அமெரிக்க அரசு அறிவித்த இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் நிகில் டே. பாருங்க, அரசுடைய சேவைகளில் என்னென்ன மாதிரியெல்லாம் ஊழல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள்கிட்ட விழிப்புணர்வை இவர் ஏற்படுத்தியிருந்தார். இவர் மஸ்தூர் கிசான் சக்தி சங்காதன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புடைய ஃபவுண்டர். அதாவது இவருமே அது நிறுவனவர்களில் ஒருத்தங்க. இந்த அமைப்பு ராஜஸ்தானை சேர்ந்த அமைப்பு. அமெரிக்கா சார்பில் ஒரு 11 பேரை அங்கீகரித்திருந்தாங்க. எந்த மாதிரி அப்படின்னா, சர்வதேச ஊழல் எதிர்ப்பு சாம்பியன் அப்படின்ற மாதிரி உலக அளவில் 11 பேரை மட்டும்தான் அங்கீகரிச்சிருந்தாங்க. அதில் இவருமே ஒருத்தர். இவர் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர். ஓகே. அடுத்தது, நமோ ட்ரோன் டிடி திட்டம் யாருக்கானது? இதற்கான ஆன்சர் மகளிர் சுய உதவி குழுக்கள். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. என்னென்னா, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ட்ரோன்கள் வழங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டம். 2024ஆவது ஆண்டுலேருந்து 2026ஆவது ஆண்டு வரைக்கும் பெண்களுக்கு வந்து ட்ரோன்கள் வழங்க போகிறாங்க. மகளிர் சுய உதவி குழுக்களில் இருக்கிற பெண்களுக்கு மட்டும்தான் வழங்க போகிறாங்க. எல்லாத்துலேயும் கிடையாது. ஒரு 15,000 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு மட்டும்தான் வழங்குறாங்க. எதற்காக அப்படின்னா, விவசாயத்தில் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. இவங்களுக்கு இந்த ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறது மூலமாக எப்படி வந்து நீங்கள் விதைகளை தெளிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பூச்சி மருந்துகளை தெளிக்கலாம் ட்ரோன் மூலமாகவே, அந்த மாதிரி எல்லாமே ட்ரைனிங் கொடுப்பாங்க. அடுத்தது, விங் பேக்ஸ் 23 கூட்டு பயிற்சியை இந்தியா எந்த நாட்டுடன் மேற்கொள்கிறது? இதற்கான ஆன்சர் வியட்நாம். எப்போவுமே ஒரு கூட்டு பயிற்சி நம்ம பார்க்கும்போது 3 விஷயங்கள் நோட் பண்ணணும். முதல்ல, இந்த கூட்டு பயிற்சியை எந்த 2 நாடுகள் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கு இடையில் நடைபெறுது. இரண்டாவது, இது என்ன வகையான பயிற்சி அப்படிங்க நோட் பண்ணணும். இது ஒரு இராணுவ பயிற்சியா, இல்லை விமானப்படை பயிற்சியா, இல்லை ஒரு கடற்படை பயிற்சி அப்படிங்க நோட் பண்ணோம். இது ஒரு இராணுவ பயிற்சி. மூன்றாவது, இது எங்கே நடைபெற்றது அப்படிங்க நோட் பண்ணோம். இது வியட்நாமுடைய ஹனோய் நகர்லாம் நடைபெற்றது. அடுத்தது, பிரஸ்தான் அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இது நம்ம இந்திய கடற்படை மட்டும்தான் நடத்துச்சு. இது மும்பையில் நடைபெற்றது. ஓகே. இது வந்து ஆண்டுக்கு 2 முறை நடைபெறும். அடுத்தது, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம்ல இந்த COP28, அது சம்மந்தமாக இன்னொரு கொஸ்டின். பருவநிலை மாற்ற செயல்திறனில் இந்தியா பெற்ற இடம் எது? இதற்கான ஆன்சர் 7வது இடம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. பருவநிலை மாற்ற குறியீடு அப்படிங்கிறது என்னென்னா, இந்த எந்தெந்த நாடுகள் எல்லாமே இந்த உலகத்தில் இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு சிறப்பாக செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ரேங்க் தான். இதில் இந்த பிக்சரில் பாருங்கள், முதல் 3ல் எந்த ஒரு நாடுமே இல்லை. பார்த்தீங்களா? 4வது இடத்துல தான் டென்மார்க் இருக்காங்க, 5வது இடத்துல எஸ்டோனியா இருக்காங்க, 6வது இடத்துல பிலிப்பைன்ஸ் இருக்கிறாங்க, 7வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கிறோம். இந்தியா 7வது இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே நல்ல விஷயம். இது ரொம்பவே பெருமையான விஷயம்தான். சரி, இது பாருங்கள், COP28 பருவநிலை பாதுகாப்பு மாநாடு. இது இப்போது துபாய்
துபாயுடைய ஐக்கிய அரபு அமீரகத்துடைய துபாய் நகரில் நடைபெற்றது. என்னுடைய பிரதமர் மோடி பங்கேற்றார். அதில் தான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. அடுத்தது 73வது தேசிய ஆண்கள் சீனியர் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 73வது தேசிய சீனியர் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி, இதில் ஆண்கள் பிரிவில் நம்ம தமிழ்நாடு தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருந்தாங்க. இறுதிப் போட்டியில் இந்திய ரயில்வே அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டியில் இந்திய ரயில்வே அணியை நம்ம தமிழ்நாடு அணி வீழ்த்தியிருந்தாங்க. அதனால இந்திய ரயில்வே அணி வெள்ளிப்பதக்கம் ஜெயிச்சிருந்தாங்க. அதே நேரம் மகளிர் பிரிவில் தங்கப்பதக்கம் ஜெயித்தது இந்திய ரயில்வே தான். இந்த மகளிர் பிரிவில் நம்முடைய தமிழ்நாடு அணி வெண்கலப் பதக்கம் ஜெயிச்சிருந்தது. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா பஞ்சாபில் லூதியானா அப்படிங்கிற பகுதியில் குருநானக் தேவ் உள் விளையாட்டு அரங்கத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது 13வது ஜூனியர் மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் நெதர்லாண்டு. ஓகே, இதில் பாருங்கள், விமன் FIH ஹாக்கி ஜூனியர் வேர்ல்டு கப், இது நம்ம இது ஏற்கனவே பார்த்துருந்தோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீட்டெயில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். என்னென்னா இது 21 வயதுக்குட்பட்டவங்களுக்கானது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். இதில் சாம்பியன் பட்டம் வென்றது நெதர்லாண்டு. 5வது முறையாக சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றது நெதர்லாண்டு தான். அதிக முறை வென்றது அப்படின்னாலும் அது இதுதான். இறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா வீழ்த்தியிருந்தாங்க. இந்தியா 9வது இடம் பிடித்திருந்தாங்க. இந்த போட்டி சிலியுடைய சாண்டியாகோ நகரில் நடைபெற்றது. அதுக்கப்புறம் இத்தாலியுடைய உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் மெரிட் அப்படிங்கிற விருது நம்ம இந்திய நடிகரான கபீர் பேடிக்கு வழங்கியிருந்தாங்க. அடுத்தது செயற்கை நுண்ணறிவு சர்வதேச மாநாட்டை பிரதமர் மோடி எங்கு தொடங்கி வைத்தார்? இதற்கான ஆன்சர் டெல்லியில் பாரத் மண்டபத்தில் தான் இந்த ஜிபே அப்படிங்கிற ஒரு மாநாட்டை தொடங்கியிருந்தாங்க. ஜிபே அப்படின்னா குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. 2020வது ஆண்டு இந்த மாநாடு தொடங்கியிருந்தது. முதலாக இந்த அமைப்பு 2020 தொடங்கியிருந்தாங்க. முதலாக கனடா தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கொண்டாங்க. இதற்காக இந்த அமைப்பு அப்படின்னா நம்ம இந்த செயற்கை நுண்ணறிவு இருக்குல்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது சம்மந்தமாக நிறைய தொழில்நுட்பங்கள் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் இது சம்மந்தமாக நம்ம எதுவுமே பெருசாக ஒரு மாநாடுகள் நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்ற மாதிரி கனடா தான் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. அப்போ 2020 இது உருவாக்கியிருந்தாங்க. அப்போது இதை 15 நாடுகள் சேர்ந்து தான் தொடங்கியிருந்தாங்க. அந்த மாதிரி தொடங்கும்போது அதில் இந்தியாவும் ஒன்று. இந்த ஆண்டு, அதாவது 2023வது ஆண்டிற்கான தலைமை தாங்குகிற நாடு எது அப்படின்னா அது இந்தியா தான் இந்த அமைப்புக்கு. அடுத்தது டிசம்பர் 13ஆம் தேதி 2023 மக்களவைக்குள்ளாடி அத்துமீறி 2 பேர் நுழைந்தாங்க. அதுக்கப்புறம் சர்வாதிகாரம் ஒழிக அப்படின்ற மாதிரி கோஷத்தோட இவங்க கையில் இருந்த புகை குண்டுகளை அங்கே வீசினாங்க. ஓகே, இந்த டேட்டு தான் இதில் முக்கியம். அடுத்தது நம்ம இந்தியாவில் 834 மக்களுக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க. அதே நேரம் 476 மக்களுக்கு ஒரு நர்ஸ் இருக்காங்க, ஒரு செவிலியர் இருக்காங்க. அதே மாதிரி 2014வது ஆண்டில் 387 மருத்துவக் கல்லூரிகள் இருந்துச்சு. ஆனால் இப்போது 706 மருத்துவக் கல்லூரிகள் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமானது இந்த மக்கள் தொகை மருத்துவர் விகிதம், செவிலியர் மக்கள் தொகை விகிதம், இதெல்லாம் தான். அடுத்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த 3 தண்டனை சட்டங்களை மாற்றிட்டு புதிதாக சில தண்டனை சட்டங்களை ஏற்றிருக்காங்க. முதல்ல இந்திய தண்டனை சட்டம், இது 1860 அந்த டைமில் உருவாக்கியிருந்தாங்க. இது நம்ம இந்தியர்களுக்கு எதிராக பிரிட்டிஷாரால் உருவாக்கப்பட்டது. இப்போ இதோடைய பேரை மாற்றிருக்காங்க, பாரதிய நியாய சன்ஹிதா அப்படிங்கிறது தான். அதே மாதிரி குற்றவியல் நடைமுறை சட்டம் 1898வது ஆண்டு இயற்றப்பட்டது. இதோடைய பேரை பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்ற மாதிரி மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்திய சாட்சிய சட்டம், இது 1872வது ஆண்டு ஏற்றிருந்தாங்க. இதை பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்ற மாதிரி மாற்றிருக்காங்க. இப்போது பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த மசோதா கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை திரும்ப பெற்றாங்க. அதுக்கப்புறம் திருத்தங்களோட புதிய மசோதாவை கொண்டு வந்தாங்க. புதிய மசோதாவுக்குமே இதே பேர் தான், ஓகேவா? அதனால் நீங்கள் இந்த பேரை மட்டும் படித்திருந்தாலே போதும். இல்லை இந்த எக்ஸாமில் கேட்கணுன்னா என்ன கேட்பாங்க அப்படின்னா இதோடைய பேரை எந்த மாதிரி மாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி வேணும்னா கேட்கலாம், சரியா? அடுத்தது மிஷன் இயற்கை திட்டம், இது ரொம்ப முக்கியமான திட்டம். இது நம்ம அரசு பள்ளிகளில் 2022-23 கல்வியாண்டில் அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. இது என்னென்னா பள்ளிகள்லேயே காய்கறி தோட்டம், அதுக்கப்புறம் மழைநீர் சேகரிப்பு முறை, கழிவு மேலாண்மை பற்றி எல்லாம் மக்களுக்கு அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான்.
இதில் 2022-23 கல்வியாண்டிலேயே 3700க்கும் மேற்பட்ட பள்ளிகள் வந்து பங்கேற்றாங்க. இதில் 3000 பள்ளிகளில் பசுமை அமைச்சரவைகளும் உருவாக்கியிருந்தாங்க. ஓகேவா? சும்மா ஒரு மாணவர்கள்கிட்ட ஒரு அமைச்சரவை மாதிரி க்ரியேட் பண்ணி அவங்களையே அமைச்சராக போட்டு அவங்கக்கிட்ட தம்பி இது நீ பண்ணுப்பா, இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்குப்பா, நீ தான் இதற்கான அமைச்சர், நீ வந்து இவங்களெல்லாம் வச்சு இந்த வேலை வாங்கு அப்படின்ற மாதிரி எல்லாமே சும்மா சொல்லுவாங்க. அப்போ வந்து மாணவர்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும்ல. இப்போது இந்த நிகழ்கல்வியாண்டில் வேர்ல்டு வைட் நேச்சர் ஃபண்ட் ஃபார் இந்தியா அப்படிங்கிற அமைப்போட துணையோடு இந்த வந்து செயல்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இதை வந்து உயர் தொழில்நுட்ப ஆய்வக வசதி இருக்கிற 6029 அரசு பள்ளிகளில் இதை செயல்படுத்துவாங்க. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2021 இந்தியர்களில் எத்தனை சதவீதம் பேருக்கு ஆரோக்கியமான உணவு பெற முடியவில்லை? இதற்கான ஆன்சர் 74.1%. பெற முடியவில்லை அப்படின்னா வாங்க முடியலை அப்படிங்கிறது தான். 2021 ஆண்டு இந்தியாவில் 74.1%மானவங்களால ஆரோக்கியமான மற்றும் சமச்சீரான உணவை வந்து பெற முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2020 ஆண்டில் இது 76.2% இருந்துச்சு. அப்போ இது கொஞ்சம் குறைவு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு தான் ரொம்ப முக்கியமானது. உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு, FAO அமைப்பு இருக்காங்கல்ல, அவங்க தான் இதை வந்து வெளியிட்டிருந்தாங்க. FAO அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. இது ஐநா சபையுடைய முக்கியமான ஒரு அமைப்பு. இதோடைய தலைமையகம் வந்து இத்தாலியுடைய ரோம் நகரில் இருக்குது. ஓகே, அடுத்தது, டொனால்டு டஸ்க் தற்போது எந்த நாட்டின் பிரதமராக பதவியேற்றார்? இதற்கான ஆன்சர் போலாந்து. இதில் பாருங்கள், டொனால்டு டஸ்க் அப்படிங்கிறது தான் பேர். நம்ம சில நேரங்களில் டொனால்டு ட்ரம்ப் அப்படின்ற மாதிரி தப்பாக புரிஞ்சுக்குவோம். இப்போது போலாந்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதில் புதிய பிரதமராக டொனால்டு டஸ்க் அப்படிங்கிறத தேர்வு பண்ணியிருந்தாங்க. போலாந்துடைய தலைநகர் வார்சா அப்படிங்கிறது. அடுத்தது, இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த COP28 துபாயில் நடைபெற்றது அப்படிங்கிறது. இதில் வந்து சில முக்கியமான ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. என்னென்னா, புதைப்படிம எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம். இதற்காக எரிசக்தி நிலக்கரி பயன்பாட்டை குறைக்கிறதுக்காக ஒரு சர்வதேச ஒப்பந்தம் இதில் போட்டிருந்தாங்க. இதில் 200 நாடுகள் வந்து ஒப்பந்தம் வந்து கையெழுத்து போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நிலக்கரி பயன்பாட்டை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சர்வதேச ஒப்பந்தத்தை இப்போ தான் முதலாக போடுறாங்க. அப்போ இதன்படி புவி வெப்பமயமாதலை 1.5 டிகிரி செல்சியஸ் வந்து கட்டுப்படுத்துகிற வகையில் பசுமை இல்ல வாயுக்களுடைய வெளியேற்றத்தை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு இலக்கு, ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, இதில் பங்கேற்ற சில முக்கியமான தலைவர்கள் பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவுடைய மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சரான பூபேந்திர யாதவ் அவர் பங்கேற்றார். அதுக்கப்புறம் ஐநாவுடைய காலநிலை மாற்ற நிர்வாக செயலாளரான சைமன் ஸ்டீல் அவர் பங்கேற்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, தற்போது ஐநாவின் காலநிலை மாற்ற நிர்வாக செயலாளர் யார் அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இந்த COP28 அப்படிங்கிற அமைப்புடைய தலைவர் யார் அப்படின்னா சுல்தான் அகமது அல் ஜாஃபர் அப்படிங்கிறவர். அடுத்தது, சம்மக்கா சரக்கா என்ற பெயரில் எங்கு பழங்குடியினர் பல்கலைக்கழகம் அமைய உள்ளது? இதற்கான ஆன்சர் தெலுங்கானா. தெலுங்கானாவில் 2 பழங்குடியின பெண் தெய்வங்கள் பெயர், ஒன்று சமக்கா, இன்னொன்று சரக்கா. அந்த பேரில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க போகிறாங்க. அதற்காக வந்து நாடாளுமன்றத்தில் மசோதா வந்து நிறைவேற்றம் செய்யப்பட்டது. அடுத்தது, நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி இந்த 2023-24 நிதியாண்டில் எவ்வளவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆசிய வளர்ச்சி வங்கி கணித்திருக்காங்க. அவங்க 6.7% இருக்கும் அப்படின்ற மாதிரி கணித்திருந்தாங்க. அதே நேரம் இந்த காலம், அதாவது 2023-24 நிதியாண்டில் பணவீக்கம் அது 5.5% இந்தியாவில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க. அதே மாதிரி 2024-25 நிதியாண்டில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அது 6.7% இருக்கும் அப்படின்ற மாதிரி கணித்திருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி உலக வங்கி, அதுக்கப்புறம் ஆசிய வளர்ச்சி வங்கி, அதுக்கப்புறம் சர்வதேச நாணய நிதியம் IMF இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் எப்படி இருக்கும் இது அப்படின்ற மாதிரி கணிப்பாங்க. அது எல்லாமே முக்கியம். அதே மாதிரி இந்திய ரிசர்வ் வங்கி முதல்ல 7% அப்படின்ற மாதிரி கணித்திருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம இதையே பார்ப்போம். இந்திய ரிசர்வ் வங்கி அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாகவே கணித்திருப்பாங்க, 7.1% இருக்குது அப்படின்ற மாதிரி கணித்திருப்பாங்க. அதையுமே நம்ம பார்ப்போம். ஓகே, அவங்க எத்தனை முறை அந்த மாதிரி கணிப்பை மாற்றிட்டே இருந்தாலுமே நம்ம அவங்க லேட்டஸ்ட்டாக எவ்வளோ கணித்தாங்க அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம அப்டேட்டாக இருக்கணும். ஓகேவா?
ஏன்னா இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்தது, ஓலா நிறுவனத்தின் பவிஷ் அகர்வால் தொடங்கிய செயற்கை நுண்ணறிவு தளம் எது? இதற்கான ஆன்சர் கிருட்ரிம் ஏஐ. ஓலா நிறுவனம் அதை தொடங்கினதில் ஒருத்தர் தான் இந்த பவிஷ் அகர்வால். இவர் பார்த்திங்கன்னா கிருட்ரிம் ஏஐ அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான ஒரு தளத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம பார்த்துருந்தோம், கூகுள் அமைப்பு ஜெமினி ஏஐ அப்படிங்கிறத உருவாக்கியிருந்தாங்க. இதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி பார்ட் ஏஐ அப்படிங்கிற ஒரு அமைப்பையுமே உருவாக்கியிருந்தாங்க. அதே மாதிரி சாட் ஜிபிடி அப்படிங்கிறது ஓப்பன் ஏஐ நிறுவனத்துடையது. அதே மாதிரி லெக்ஸி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய முதல் ஏஐ அசிஸ்டண்ட். ஆனால் இது சாட் ஜிபிடி தான் இதற்கான சப்போர்ட் வழங்குறாங்க. ஓகே, அடுத்தது, இந்த ஆண்டிற்கான இந்திரா காந்தி அமைதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இவர்கள் அனைவருக்கும். அதாவது இந்திரா காந்தி அமைதி விருது இது பார்த்திங்கன்னா டேனியல் போர்போயிம் அப்படிங்கிற இசை கலைஞருக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி அலு அபு அவாத் அப்படிங்கிற சமூக செயல்பாட்டிற்காக வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் எதற்காக இவங்க 2 பேருக்கும் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருமே இஸ்ரேல் பாலஸ்தீன் அமைதிக்காக அரபு உலகத்தை இணைத்திருக்காங்க. அதற்காக தான் இவங்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. அதே மாதிரி கொரோனா வீரர்களுக்குமே இதை வழங்கியிருந்தாங்க. கொரோனா வீரர்கள் எதுக்காக வழங்கியிருந்தாங்க அப்படின்னா இவங்க கொரோனாவை எதிர்த்து போராடினாங்கல்ல, கொரோனா வீரர்கள் அப்படின்னா நர்சஸ், டாக்டர்ஸ், அதுக்கப்புறம் போலீஸ், இவங்களுக்கு எல்லாமே இது வந்து வழங்கியிருந்தாங்க. அடுத்தது, மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படிங்கிற திட்டம் இது என்ன அப்படின்னா அரசுடைய சேவைகள் எளிதாக மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய தமிழகத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கியிருந்தாங்க. இந்த திட்டத்தை கோவையில் டிசம்பர் 18ஆம் தேதி நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் வந்து தொடங்கி வைத்தார். அடுத்தது, தூய்மை இந்தியா திட்டம் நகர்ப்புறம் 2.0 திட்டத்திற்கு 200 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வழங்கிய அமைப்பு இது? இதற்கான ஆன்சர் ஆசிய வளர்ச்சி வங்கி. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதே மாதிரி கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஆசிய வளர்ச்சி வங்கி, இவங்க இந்த மாதிரி 200 மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து கடன் கொடுத்துருக்காங்க. எதற்காக அப்படின்னா ஸ்வச் பாரத் கிளீன் இந்தியா மிஷன் அர்பன் 2.0 அப்படிங்கிற திட்டத்துக்காக தான் வழங்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவில் 8 மாநிலங்களில் இருக்கிற 100 நகரங்களுக்கு இதை வந்து வழங்குவாங்க. அந்த நகரங்கள் இந்த காசை பயன்படுத்தி அவங்க வந்து கழிவு மேலாண்மை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது, தயாரிப்பு துறையில் முதலீடு செய்ய சாதகமான இந்திய மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் குஜராத். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த தயாரிப்பு துறை இருக்குல்ல, மேனுஃபேக்சரிங் செக்டார், அதில் முதலீடு பண்ணுறதுக்கு சிறந்த மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குஜராத். 2ஆம் இடம் பிடித்தது மகாராஷ்டிரா. 3ஆம் இடம் பிடித்தது தமிழ்நாடு. நம்ம இந்தியாவில் தொழில்துறையுடைய சந்தை இது 2025-26 1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கும் அப்படின்ற மாதிரி கோலியஸ் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அடுத்தது, 2023 விஜய் ஹசாரே டிராபி கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் ஹரியானா. விஜய் ஹசாரே கிரிக்கெட் போட்டி இது ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி. இதில் வெற்றி பெற்றது ஹரியானா. இதில் இறுதிப் போட்டியில் ராஜஸ்தானை தான் அவங்க தோக்கெடுத்தாங்க. இந்த இறுதிப் போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா குஜராத்தில் சௌராஷ்டிரா கிரிக்கெட் சங்க ஸ்டேடியத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது, பரீட்சா பே சர்ச்சா அப்படிங்கிற ஒரு திட்டம். இது என்ன அப்படின்னா இது ஒரு நிகழ்ச்சி. திட்டம்னு சொல்கிறத விட இது ஒரு நிகழ்ச்சி. என்னன்னா இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்முடைய பிரதமர் மோடி கூட உரையாடுவாங்க. அதற்கான நிகழ்ச்சி தான். அப்போ வந்து பிரதமர் மோடி சொல்லுவாங்க எக்ஸாமை பயம் இல்லாமல் எழுதணும், நல்லா எழுதணும், அந்த மாதிரி எல்லாமே பேசுவாங்க. ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, இந்த மாதிரிலாமே பேசுவாங்க. இப்போ இதற்கான 7வது பதிப்பை நம்முடைய பிரதமர் மோடி தொடங்கி வைத்தாங்க. ஒரே நாளில் எல்லாம் இது நடைபெற்ற முடியாது. இது கொஞ்சம் நாட்களாக தொடர்ந்து நடைபெறும். முதல் பதிப்பு 2018 பிப்ரவரி 16ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது, மீலியாய்டோசிஸ் நோய் எந்த நுண்ணுயிரியால் ஏற்படுகிறது? இதற்கான ஆன்சர் பாக்டீரியா. இதை உருவாக்குற பாக்டீரியா பர்கோல்டெரியா சூடோய்மோய் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. இது மழை காலத்தில் மண்ணிலிருந்து பரவுகிற ஒரு நோய். இது பார்த்திங்கன்னா விலங்குகளுக்கும் மனிதர்களுக்குமே இது வந்து ஒரு மாதிரியே பரவுது. அதாவது என்னென்னா இதற்காக இந்த நோய் நம்ம திடீர்னு பார்க்குறோம் அப்படின்னா இப்போ சென்னையில் வந்து மிகப்பெரிய ஃப்ளட் வந்தது. அதே மாதிரி தென் மாவட்டங்கள்லேயுமே சில இடங்களில் வந்து வெள்ளப்பெருக்கு வந்தது. அப்போது அங்கே எல்லாமே இந்த நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாருமே செப்பல் போட்டுட்டு நடங்க, செருப்பு போட்டு நடங்க அப்படிங்கிறாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா
இப்போது புண்ணெல்லாம் இருக்குது அப்படின்னா அதில் அழுக்கு தண்ணி, அதாவது மலையில் கட்டி நின்ன தண்ணி எல்லாமே படாமல் பார்த்துங்க, ஏன்னா அதனால இந்த நோய் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்தது ஆகாஷ் ஏவுகணை, அது ஒரு புதிய சாதனை படைத்திருக்கு. என்னென்னா வானத்தில் 4 இலக்குகள் 25 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தது, அது ஒரே நேரத்தில் இது போய் தாக்குச்சு. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி உலகத்திலே முதலாக இந்த திறன் படைத்த ஏவுகணை இருக்கிற நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா தான். அடுத்தது பட்டதாரி வேலைவாய்ப்பின்மை விகிதம் தற்போது எத்தனை சதவீதமாக உள்ளது? இதற்கான ஆன்சர் 13.4%. இப்போ இந்த டிகிரி படித்தவங்க இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வேலைவாய்ப்பின்மை அது ஜூன் 2022 2023 ஜூன் 2023 வரைக்கும் பார்க்கும்போது அது 13.4% இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இது முந்தைய ஆண்டை விட இது குறைவு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது 1.5% குறைவு அப்படிங்கிறது. அதே நேரம் இந்த பட்டதாரிகளுக்கான வேலைவாய்ப்பின்மை விகிதம் இது ரொம்ப குறைவாக இருக்கிறது. அது எங்கே அப்படின்னா சத்தீஸ்கரில் வெறும் 5.6% தான் பட்டதாரிகளில் வேலை இல்லை, ஆனால் நிறைய பேருக்கு கிடைக்குது வேலை அப்படின்றதான் சொல்கிறாங்க. அதே நேரம் பொதுவாகவே நம்ம இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை பட்டதாரின்னு மட்டும் கிடையாது, பொதுவாகவே மற்றது எல்லாத்தையும் சேர்த்து தான் வேலைவாய்ப்பின்மை அதிகம் இருக்கிறது அந்தமான் நிக்கோபாரில். அங்கே 33% வேலை இல்லை. அதே மாதிரி அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது ராஜஸ்தானில், அங்கே 23.1% வேலை இல்லை. இந்த ரிப்போர்ட்டுடைய பேர் காலமுறை தொழிலாளர் திறன் கணக்கெடுப்பு அப்படிங்கிறது. இங்கிலீஷில் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே அப்படிங்கிறது ஏப்ரல் 2017 இதை நடத்திட்டு இருக்காங்க. ஓகேவா? இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது அப்படின்னா புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது. அடுத்தது சூரத் வைர வர்த்தக மையம் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் குஜராத். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூரத் டைமண்ட் போர்ஸ், அதாவது சூரத் வைர வர்த்தக மையம் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆஃபீஸ் அப்படின்னா அது இதுதான். ஓகேவா? சரி பாருங்கள், இது எங்கே திறந்து வைத்தாங்க அப்படின்னா இந்தியாவில் குஜராத்தில் கஜோத் அப்படிங்கிற பகுதியில் ட்ரீம் சிட்டி அப்படிங்கிறது இருக்குது, அங்கே தான் திறந்து வைத்தாங்க. ட்ரீம் அப்படிங்கிறது ஒரு உருவாக்கப்பட்ட நகரம், அதாவது ட்ரீமுடைய விரிவாக்கம் டைமண்ட் ரிசர்ச் அண்ட் மெர்சன்டைல் சிட்டி அப்படிங்கிறது, அதாவது வைரத்தை உருவாக்குறதுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது. அப்போது இந்த நகரத்தில் இதுக்கு முன்னாடி எல்லாம் வைர வியாபாரிகள் இருப்பாங்க, ஆனால் சின்ன சின்ன அலுவலகங்கள் அப்படின்னு அங்கொன்றும் இங்கொன்றுமா இருந்தாங்க. அப்போ இவங்களை எல்லாரையும் சேர்த்து ஒரு பெரிய ஆஃபீஸை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கனவு வைத்திருந்தோம். இப்போ இதனால் ஒரு பெரிய ஆஃபீஸையும் உருவாக்கியிருக்கோம். எந்த அளவு பெருசு அப்படின்னா உலகத்துடைய மிக பெரிதாகவே இதாகிட்டு. அப்போது இதனால் இன்னுமே ஒரு 1.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இந்த இடத்துல 4500 வைர வர்த்தக அலுவலகங்கள் இருக்குது. அடுத்தது தாமிரபரணி கருமேனி ஆறு நம்பி ஆறு நதிநீர் இணைப்பு திட்ட சோதனை ஓட்டம். இதற்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ தாமிரபரணி இருக்குல்ல, அதுடைய அந்த ஆற்றுடைய தண்ணி என்னென்னா கடலில் கலந்துருது. அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா தென் மாவட்டங்கள்லேயே இருக்கிற வடப்பகுதிகளுக்கு கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் இருக்குது. அப்போது தாமிரபரணியில் இருக்கிற தண்ணி ஆற்றிலேயே உபரியாக 13,000 மில்லியன் கன அடி நீருக்கு மேலே கலக்குது. கரெக்டாக பார்க்கும்போது 13,788 மில்லியன் கன அடி நீர் தேவையில்லாமல் கடலில் தான் கலக்குது. அப்போ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் இருக்கிற இது எல்லாத்தையுமே நம்ம வேறு இடத்துக்கு மடைமாற்றி அனுப்ப முடியாது. ஆனால் இதிலிருந்து 2,765 மில்லியன் கன அடி நீரை நம்ம கருமேனி ஆறு நம்பி ஆறு கூட இணைக்க முடியும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் தாமிரபரணி கருமேனி ஆறு நம்பி ஆறு நதிநீர் இணைப்பு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த திட்டத்தை 2008 முதல்வர் கருணாநிதி அறிவித்திருந்தாங்க. அதுக்கப்புறம் 2009 இந்த திட்டப்பணிகள் தொடங்கியிருந்தாங்க. இப்போ இந்த திட்டம் நிறைவடைந்தது. நம்முடைய முதல்வர் இதற்கான சோதனையுமே தொடங்கிறதுக்காக உத்தரவு போட்டிருக்காங்க. இதில் என்னென்னா தாமிரபரணியுடைய 3வது அணைக்கட்டு, அதை கன்னடியன் கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிலிருந்து வர தண்ணியை தான் மடை மாற்றி பயனுள்ளதாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இலக்கு. அடுத்தது உலகின் மிகப்பெரிய தியான மையத்தை பிரதமர் மோடி எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். இது ரொம்ப முக்கியமானது. உலகத்துடைய மிகப்பெரிய தியான மையம், இதோடைய பேர் ஸ்வர்வேத் மகாமந்திர் அப்படிங்கிறது.
இது உத்தரப்பிரதேசத்துடைய வாரணாசியில் உமரஹா அப்படிங்கிற பகுதியில் தான் அமைத்திருக்காங்க. எவ்வளோ பெருது அப்படின்னா 3 லட்சம் சதுர அடி பரப்பளவு கொண்டது. இது எவ்வளவு சதுர அடி எல்லாம் நம்ம எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. 125 இதழ்கள் கொண்ட தாமரை குய்மாடங்கள் வந்து இதில் இருக்குது. அதுவுமே நம்ம எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. அடுத்தது, காசி தமிழ் சங்கமத்தில் பிரதமர் மோடி பயன்படுத்திய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் எது? இதற்கான ஆன்சர் பாஷினி. என்ன அப்படின்னா, நம்முடைய பிரதமர் மோடியுடைய பேச்சை பாஷினி அப்படிங்கிற ஒரு ஏஐ டூல், ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் வந்து மொழிபெயர்த்திருக்கு. நம்முடைய பிரதமர் மோடியுடைய ஹிந்தி பேச்சை தமிழில் மொழிபெயர்த்திருக்கு. இப்போ காசி தமிழ் சங்கமம் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்துடைய வாரணாசியில் 2வது கட்டமானது நடைபெற்றது. ஏற்கனவே 2022 ஆண்டில் முதல் கட்டம் நடைபெற்றது. 2023 ஆண்டில் 2ஆம் கட்டம் நடைபெற்றது. அடுத்தது, தற்போது எங்கு உலக தரத்திலான செம்மொழி பூங்காவிற்கு முதல்வர் அடிக்கல் நாட்டினார்? இதற்கான ஆன்சர் கோவை. கோவையில் காந்திபுரம் மத்திய சிறைச்சாலை தான் இதற்கான அடிக்கல் நாட்டினாங்க. 165 ஏக்கர் பரப்பளவில் இதை அமைக்க போகிறாங்க. ஏற்கனவே 2010 கோவையில் உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்றது. அந்த நேரத்திலே இந்த அறிவிப்பு வந்து வெளியிருந்தது என்னென்னா, நம்ம இந்த மாதிரி இங்கே வந்து ஒரு செம்மொழி பூங்கா அமைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் 2010 செம்மொழி பூங்கா வந்து சென்னையில் திறக்கப்பட்டது. அடுத்தது சமர் என்ற வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு தற்போது எங்கு சோதனை செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆந்திர பிரதேசம். நம்ம இந்திய விமானப்படையே இதை உருவாக்கியிருந்தாங்க. அதுதான் இதில் சிறப்பே. சமர் அப்படின்னா சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் ஃபார் அஷ்யூர்டு ரிட்டலைசேஷன் அப்படிங்கிறது. சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படின்னா தரையிலிருந்து வானத்தில் இருக்கிற இலக்குகளை தாக்குறது அப்படிங்கிறது. இதோடைய வேகம் 2லிருந்து 2.5 மேக் அந்த அளவு வேகம் இருக்கும். இதோடைய ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா 343, அதாவது இதோடைய ஸ்பீடு வந்து 2லிருந்து 2.5 மேக்காக இருக்கும். 1 மேக் அப்படிங்கிறது சவுண்டுடைய ஸ்பீடு. சவுண்டுடைய ஸ்பீடு அப்படின்னா 1 மீட்டர் வந்து அதாவது ஒரு செகண்டில் வந்து 343 மீட்டர் வந்து இதனால் போக முடியும். அப்போ இது 2லிருந்து 2.5 மேக் அப்படின்னா ஒரு 2.5 மடங்கு இந்த சவுண்டுடைய ஸ்பீடை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அஸ்ட்ரா சக்தி அப்படிங்கிற போர் பயிற்சியில் தான் இதை சோதனை பண்ணியிருந்தாங்க. ஓகே, இதை பாருங்கள். இந்த அஸ்ட்ரா சக்தி போர் பயிற்சி அப்படிங்கிறது ஆந்திர பிரதேசத்துடைய சூரியலங்கா அப்படிங்கிற பகுதியில் நடைபெற்றது. அடுத்தது, அப்தல் ஃபத்தா அல் சிசி எந்த நாட்டின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் எகிப்து. எகிப்துடைய அதிபராக 3வது முறையாக அப்தல் ஃபத்தா அல் சிசி அப்படிங்கிறவரை தேர்வு பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஆதரவாக 89.6% வாக்குகள் வந்து பெற்றிருக்காரு. இப்போ பாருங்கள், இவர் 3 முறையாக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அப்படின்னா அந்த மக்களுக்கு இவரை எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறது நமக்கு இதுலேருந்தே தெரியுது. அதுவும் 3வது முறையாக தேர்வு பண்ணும்போது கூட கிட்டத்தட்ட 90% மக்கள் வந்து அவருக்கு சாதகமாக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போது அவர் எவ்வளோ சிறப்பான ஒரு ஆட்சியை பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்றது நமக்கு தெரியுது. இப்போ எகிப்துடைய தலைநகர் வந்து கெய்ரோ. இப்போ ரீசெண்டாக மாலத்தீவுடைய அதிபராக முகமது முயிஸ் அப்படிங்கிறவரை தேர்வு பண்ணியிருந்தாங்க. அடுத்தது, தற்போது காலமான ஷேக் நவாப் அல் அஹமத் அல் சஃபா எந்த நாட்டின் மன்னர்? இதற்கான ஆன்சர் குவைத். குவைத்துடைய மன்னரான ஷேக் நவாப் அல் அஹமத் அல் சபா அப்படிங்கிறவர் இப்போ மரணம் அடைந்துட்டார். உடல்நலக்குறையினால் தான் மரணம் அடைந்தார். அடுத்த மன்னராக ஷேக் மேஷல் அல் அஹமத் அல் ஜாஃபர் அல் சபா அப்படிங்கிறத தேர்வு பண்ணியிருந்தாங்க. இவர் இதுவரைக்கும் உலகத்துடைய மிக வயதான பட்டத்து இளவரசராக இருந்தார். இப்போ இவர் அரசராக மாறிட்டார். இந்த பிக்சரில் பார்க்குறீங்கல்ல, இவர் தான். அடுத்தது, இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதராக ரூவன் அஜார் அப்படிங்கிறத தேர்வு பண்ணியிருந்தாங்க. இவர் இலங்கை மற்றும் பூடான் நாடுகளுக்கான தூதராகவும் செயல்படுவார். இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டு தூதரை வந்து நியமனம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியாவில் அவங்கள ஏற்றுக்கொள்கிறது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். இது குடியரசுத் தலைவருடைய பவர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஆர்டிக்கிளில் படிப்போம்ல, அதில் இதுவுமே ஒன்று தான். அடுத்தது, தற்போது இந்தியாவில் பரவும் புது வகை கொரோனா வைரஸ் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் JN1. இது ஒமைக்ரான் வைரஸ் வகையை சார்ந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருமே மறுபடியும் முகமுடிய போடுங்க, ஓகேவா? கொஞ்சம் கவனமாகவே இருங்க. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் யார் அப்படின்னா மன்சுக் மாண்டவியா. அடுத்தது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது 2023 யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சாத்விக் சாய்ராஜ் ராங்கிரெட்டி மற்றும் ஷிராக் ஷெட்டி. நம்ம இந்தியாவிலேயே
விளையாட்டில் மிக உயரிய விருது அப்படின்னா அது மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது அப்படிங்கிறது. அது பேட்மிண்டன் வீரர்களான சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி மற்றும் ஷீராக் ஷெட்டி இவங்க 2 பேருக்கும் வழங்கியிருக்காங்க. இவங்க நம்ம இந்தியாவுக்காக பல்வேறு பாகங்களை ஜெயிச்சிருக்காங்க. உலக பேட்மிண்டன் தரவரிசையிலேயே இவங்க முதலிடம் பிடித்திருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு இரட்டையர் முதலாக உலக பேட்மிண்டன் தரவரிசையில் முதலிடம் பிடித்தது அது இவங்க தான். அதே மாதிரி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பை அப்படிங்கிற ஒரு கோப்பை அது கல்வி நிறுவனங்களுக்கு வழங்குவாங்க. இது இந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இந்த ஆண்டு அப்படின்னா 2023 ஆண்டில் அமிர்தசரஸில் இருக்கிற குரு நானக் தேவ் பல்கலைக்கழகத்துக்கு வழங்கியிருந்தாங்க ஓவரால் வின்னர் கேட்டகரியில். இது பஞ்சாபில் இருக்குது. ஓகே, அடுத்தது சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் சிறந்த வீரர் விருது 2023 பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஹர்திக் சிங். இவ பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் உலகத்திலேயே ஹாக்கியை கட்டுப்படுத்துறதுல மிகப்பெரிய அமைப்பு அப்படின்னா அது இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா 2023 ஆண்டிற்கான சிறந்த வீரர் அப்படின்னு ஹர்திக் சிங்கை தேர்வு பண்ணியிருக்காங்க. இவர் நம்ம இந்திய ஹாக்கி வீரர். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இவர் நம்ம இந்தியாவுக்காக டோக்கியோ ஒலிம்பிக்கில் இவருடைய பங்கு மூலமாக இந்திய அணி வெண்கல பதக்கம் ஜெயிச்சிருந்தாங்க. அதே மாதிரி சிறந்த கோல் கீப்பர் விருது இது சவிதா புனியா அப்படிங்கிறவங்களுக்கு வழங்கியிருந்தாங்க. ஓகேவா, இதில் பாருங்கள், இதுக்கு முன்னாடி இவங்களுமே நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க தான். இதற்கு முன்னாடி 2021 2022 எல்லாமே இந்த விருதை வாங்கினதுமே இவங்க தான். இந்த விருது வழங்குகிற விழா சுவிட்சர்லாண்டுடைய லாசன் நகரில் நடைபெற்றது. அடுத்தது, இந்தியாவின் முதல் கைரோகாப்டர் சவாரி எங்கு அறிமுகம் செய்யப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் உத்தராகண்ட். கைரோகாப்டர் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாகனம் தான். கார் மாதிரியும் இருக்குது, அதே மாதிரி ஹெலிகாப்டர் மாதிரியும் பறக்கவும் செய்யுது. இந்தியாவிலே முதலாக கைரோகாப்டர் சோதனை ஓட்டம் அது உத்தராகண்டுடைய ஹரித்வாரில் தான் நடைபெற்றது. இந்த கைரோகாப்டர் பார்த்திங்க அப்படின்னா ஜெர்மனியிலிருந்து பெறப்பட்டது. அடுத்தது, 91வது இன்டர்போல் மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் வியன்னா. வியன்னா அப்படிங்கிறது ஆஸ்திரியாவுடைய தலைநகர். ஆஸ்திரேலியா கிடையாது, ஆஸ்திரியா. ஓகேவா, இதில் தான் இன்டர்போலுக்கான மாநாடு நடைபெற்றது, 91வது மாநாடு. இதில் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த இன்டர்போலை தொடங்கி 100 ஆண்டுகள் ஆகுது. ஏன்னா 1923 ஆண்டு தான் இந்த இன்டர்போலை உருவாக்கியிருந்தாங்க. ஓகேவா, இதோடைய தலைமையகம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா ஃப்ரான்ஸுடைய லியான் நகரில் இருக்குது. அப்போ பாருங்கள், இப்போ இந்த மாநாடு நடந்தது வியன்னா, இந்த அமைப்பு உருவாக்குனது வியன்னா, ஆனால் இது ஹெட் குவார்ட்டர்ஸ் வேறு ஒரு இடம். சரியா, அப்புறம் இது ரொம்ப முக்கியமானது. மெயினாக மெயின்ஸுக்கு தேவைப்படும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸுக்கெல்லாம் தேவைப்படும். 2014 ஆண்டுக்கு அப்புறம் பள்ளிகளில் அதுக்கப்புறம் உயர்கல்வி நிறுவனங்களுடைய மாணவர் சேர்க்கை 26.5% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்முடைய மத்திய கல்வித்துறை அமைச்சரான தர்மேந்திர பிரதான் தான் சொல்லியிருக்காரு. நம்ம இந்தியாவில் அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமான டீட்டெயில் என்னென்னா, இப்போ நம்ம இந்தியாவில் 30 கோடி மாணவர்கள் இருக்காங்க. அதில் 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை இருக்கவங்க 26 கோடி பேர். அதே உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்கிறவங்க 4 கோடி பேர். ஓகே, இதில் 2014-15 அப்போ கம்பேர் பண்ணும்போது 2021-22 மாணவிகளுடைய சேர்க்கை அது 31% அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி பட்டியல் இனத்தை சேர்ந்த மாணவிகளுடைய சேர்க்கை 50% அதிகரிச்சிருக்கு. ஏன்னா பொதுவாகவே பட்டியல் இனத்தை சேர்ந்தவங்களெல்லாம் படிக்க விட மாட்டாங்க, ஆனால் அதுவும் பெண்களை விடவே மாட்டாங்க. ஆனால் இப்போ அது 50% அதிகரிச்சிருக்கு. அடுத்தது, இதில் தான் இங்கே பாருங்கள், நம்ம சொல்லியிருந்தோம்ல ஒரு சில மாற்றம் இருக்குது அப்படின்னு. 2023 ஆண்டு, அதாவது 2023-24 நிதியாண்டில் நம்ம இந்திய ரிசர்வ் வங்கி இந்தியாவுடைய ஜிடிபி 7.1% இருக்கும் அப்படின்ற மாதிரி கணித்திருந்தாங்க. முதல்ல அவங்க 7% இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கணித்திருந்தாங்க. ஆனால் பின்னாட்களில் அதையுமே அவங்க இப்போ மாற்றிட்டாங்க. 7.1% இருக்கும் அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க. அதுவே பணவீக்கம் அப்படிங்கிறது 5.3% இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் எஃப்ஒய் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் இயர், நிதியாண்டு அப்படிங்கிறது 24 அப்படிங்கிறது 2023-24 அப்படிங்கிறது. அதே மாதிரி 2024-25 நம்ம இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு ஆர்பிஐ சொல்கிறாங்கன்னா 6% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பணவீக்கம் 4.3% இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது, 2023 தாயகத்திற்கு பணம் அனுப்புவதில் முதலிடம் பிடித்தவர்கள் யார்? இதற்கான ஆன்சர் இந்தியர்கள். நம்ம வெளிநாடுகளில் நிறைய பேர் தங்கியிருப்பாங்கல்ல,
அவங்க வந்து அவங்க சொந்த நாட்டுக்கு காசு அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி ரொம்பவே அதிகமான காசு அனுப்புனது இந்தியர்கள் தான். 12,500 கோடி டாலர் அனுப்பியிருக்காங்க. 2ஆம் இடம் பிடித்தது மெக்சிகோ, 3ஆம் இடம் பிடித்தது சீனா. இந்த அறிக்கை வந்து உலக வங்கியுடைய அறிக்கை, அதனால் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது 2023 தமிழகத்திலிருந்து துரோணாச்சாரியா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆர்பி ரமேஷ். துரோணாச்சாரியா விருது அப்படிங்கிறது சிறந்த பயிற்சியாளர்களுக்கு வழங்குவாங்க. இது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த செஸ் பயிற்சியாளரான ஆர்பி ரமேஷுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. இன்னும் சிலருக்கு இந்தியா முழுவதும் வழங்கியிருந்தாங்க, ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து இவருக்கு வழங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது முக்கியமானது. அடுத்தது 2023 ஆண்டிற்கான அர்ஜுனா விருது, அதுவுமே ஆர் வைஷாலிக்கு வந்து வழங்கியிருந்தாங்க. இதுவுமே இன்னும் நிறைய பேருக்கு வழங்கியிருந்தாங்க, ஆனாலுமே இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால இது முக்கியமானது. அதே மாதிரி தயான் சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது, இவங்க அதாவது இந்த விருதை பெற்றது கவிதா செல்வராஜ். இவங்க இந்திய மகளிர் கபடி அணியுடைய பயிற்சியாளர். ஓகேவா? இந்த தயான் சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படிங்கிறது ஒருத்தங்க தங்களுடைய பணிக்காலத்துக்கு பின்னம், அதாவது அவங்க விளையாட்டு வீரராக இல்லை இப்போது, ஆனாலுமே அவங்க வந்து விளையாட்டுக்கு பங்களிக்கிறாங்க அப்படின்னா தான் இந்த தயான் சந்த் வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படிங்கிறத வந்து வழங்குவாங்க. சரியா? அடுத்தது இப்போது பத்திரிகை பதிவு நடைமுறையை எளிதாக்குற ஒரு மசோதாவை நம்ம மக்களவையில் நிறைவேற்றிருந்தாங்க. முன்னாடியெல்லாம் அப்படின்னா ஒரு பத்திரிகை அப்படின்னா நியூஸ் பேப்பர், அதுக்கப்புறம் வந்து வார இதழ்களை தான் நம்ம சொல்கிறோம். முன்னாடியெல்லாம் ஒரு பத்திரிகையை பதிவு பண்ணோம் அப்படின்னா அதுக்கு 8 ஸ்டேஜஸ் இருந்தது. இப்போ அதை ஒரே ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க. முன்னாடியெல்லாம் ஒரு பத்திரிகையை பதிவு பண்ணோம் அப்படின்னா அது 2லேருந்து 3 ஆண்டுகள் வரை வெயிட் பண்ணணும். இப்போ 2 மாதங்கள் வெயிட் பண்ணாலே போதுமானது. அடுத்தது இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் சஞ்சய் சிங். ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அதனுடைய முன்னாள் தலைவராக பிரிஜ் பூஷன் சிங் சரண் அப்படிங்கிறவர் இருந்தார். இப்போது அவருக்கு மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்தது. என்னென்னா இவர் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டார் அப்படின்ற மாதிரி. அப்போது அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டார். அதுக்கப்புறம் புதிய தலைவரை தேர்வு பண்ணாங்க. பிரிஜ் பூஷன் சிங் சரண் அப்படிங்கிறவர் தான் அந்த புதிய தலைவர். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பிரிஜ் பூஷன் சிங் சரண் அவரும் இது அந்த புதிய தலைவருடைய பேர் வந்து சஞ்சய் சிங். ஓகேவா? நான் மாற்றி சொல்லிட்டேன். புதிய தலைவருடைய பேர் வந்து சஞ்சய் சிங், பழைய தலைவருடைய பேர் பிரிஜ் பூஷன் சிங் சரண். இப்போ இந்த புதிய தலைவரும் பழைய தலைவரும் தோஸ்து, தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் 2 பேருமே ரொம்ப க்ளோஸ். அப்போது இவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அவருமே பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் மறுபடியுமே நாடு முழுவதுமே போராட்டங்கள் நடைபெறுது. நாடு முழுவதும் சொல்கிறத விட டெல்லியில் போராட்டம் நடக்குது. ஓகேவா? இந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இதோடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. 1967 தான் இது உருவாக்கியிருந்தாங்க. அடுத்தது சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2023 செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் குகேஷ். சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் 2023 செஸ் போட்டி இது நம்முடைய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தான் நடத்துனாங்க. இதில் தான் குகேஷ் வெற்றி பெற்றிருக்காரு. இதில் இவர் வெற்றி பெற்றனால 2024 ஆண்டிற்கான கேண்டிடேட்ஸ் மாஸ்டர்ஸ் போட்டிக்காக இவர் தகுதி பெற்றிருக்காரு. இது ரொம்ப முக்கியமானது. 2024 ஆண்டில் வர்றதில் ரொம்ப முக்கியமான ஒரு போட்டி இது சம்மந்தமாக எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. இது பாருங்கள், இந்த போட்டி வந்து கனடாவில் டொரண்டோ அப்படிங்கிற நகரில் நடைபெறுது. ஏற்கனவே பிரக்ஞானந்தா, விதித் குஜராத்தி, வைஷாலி இவங்க எல்லாருமே தகுதி பெற்றாங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது இங்கே வந்து குகேஷ் வந்து வெற்றி பெற்றனால குகேஷுமே தகுதி பெற்றிருக்காரு. ஓகே, அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் நம்ம வந்து தனியாக பார்க்கலாம். அடுத்தது 75வது குடியரசு தின விழாவுக்கு சிறப்பு விருந்தினர் யார்? இதற்கான ஆன்சர் இமானுவேல் மேக்ரான். இப்போது இமானுவேல் மேக்ரான் பார்த்திங்க அப்படின்னா பிரான்ஸ் நாட்டுடைய அதிபர். அவரை நம்முடைய பிரதமர் மோடி கூப்பிட்டார். என்னென்னா நம்ம நாட்டுடைய 75வது குடியரசு தின விழா வந்து இந்த ஆண்டு வரப்போதில்ல, அதற்காக நீங்கள் சிறப்பு விருந்தினராக வருவீங்களா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருந்தாரு. அவருமே சரி நான் வரேனே அப்படின்ற மாதிரி அவர் வர்றதா சொல்லியிருக்காரு. ஓகே, அடுத்தது இலங்கைக்கான இந்திய தூதராக சந்தோஷ் ஜா அப்படிங்கிறத தேர்வு பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி கோபால் பாக்லே அப்படிங்கிறவர் இருந்தார். அவரை ஆஸ்திரேலியாவுக்கான இந்திய தூதராக நியமனம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ரூவன் அஜார் அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதராக நியமனம் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளன? இதற்கான ஆன்சர் தமிழ்நாடு. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 6வது கேலோ இந்தியா
யூத் கேம்ஸ் 2024வது ஆண்டு நடைபெறுது. இது நம்ம தமிழ்நாட்டில் தான் நடைபெற போகுது. சென்னை, திருச்சி, மதுரை, கோவை இந்த மாதிரி 4 பகுதிகள் நடைபெறுது. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இது முதலாக நடைபெற போகுது. ஏன்னா தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது. ஜனவரி 19ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நடைபெற போகுது. இதற்கான லட்சணை அப்படின்ற மாதிரி திருவள்ளுவர் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கான சின்னம் யார் அப்படின்னா வீரமங்கை வேல் நாச்சியார். ஓகே, அதான் இந்த பொம்மை பார்த்தீங்க அப்படின்னா வேல் நாச்சியார் மாதிரியே கிரியேட் பண்ணியிருக்காங்களாம். அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தேசிய அளவில் 10ஆம் வகுப்பு மாணவர் இடைநிற்றல் விகிதம் எவ்வளவாக உள்ளது? இதற்கான ஆன்சர் 20.6%. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10th ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆன உடனே நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இதுக்கு மேலே நமக்கு மண்டையில எல்லாம் படிப்பு ஏறாது அப்படின்ற மாதிரி பாதியிலே விட்டுருவாங்க. அப்போது அந்த மாதிரி 2018-19 கல்வியாண்டில் 28.4% நின்றுட்டாங்க. 2021-22 கல்வியாண்டில் அது 20.6% வந்து குறைந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் 9% இருக்குது. ஓகேவா, தமிழ்நாட்டில் கூட 10th ஃபெயில் ஆனதுக்கப்புறம் ஒரு 100 பேர் 10th எழுதுகிறாங்க அப்படின்னா அதில் வந்து 9 பேர் இடைநிற்றல் தான் பண்ணிடுறாங்க. ஓகேவா. அடுத்தது, மாநில அளவில் மிக பின்தங்கியது எது அப்படின்னா ஒடிசா. அங்கெல்லாம் 49.9%. 2வது இடத்துல இருக்கிறது பீகார். அதே நேரம் 10ஆம் வகுப்புக்கு அப்புறம் இடைநிற்றலே இல்லாத மாநிலமாக இருக்கிறது மணிப்பூர். அடுத்தது, லீஃப் எரிக்சன் லூனார் பரிசு இந்தியாவின் எந்த திட்டத்திற்காக வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சந்திராயன் 3. இப்போது சந்திராயன் 3 திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துறதுக்காக இஸ்ரோவுக்காக இதை வழங்கியிருக்காங்க. இதை ஐஸ்லாந்து நாட்டை சேர்ந்த ஹூசாவிக் அருங்காட்சியகம் தான் வழங்கியிருக்காங்க. ஐஸ்லாந்து நாட்டிற்கான இந்திய தூதரான பீஷியாம் இந்த பரிசை பெற்றுக்கொண்டார். அடுத்தது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஐநா சபை எந்த ஆண்டை உலக ஒட்டக ஆண்டாக அறிவித்தது? இதற்கான ஆன்சர் 2024. இதில் 90க்கும் மேற்பட்ட வீடுகளில் ஒட்டகங்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அந்த நாட்டுடைய பொருளாதார தேவைகளை ஒட்டகங்கள் நிறைவேற்றுது அப்படின்னு FAO அமைப்பு சொல்கிறாங்க. ஓகேவா. இதில் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா யுனெஸ்கோவுடைய கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் இஃப்தார் நோன்பையுமே இணைத்துட்டாங்க. ஓகே. அடுத்தது, ராஜு ஆரோக்கியஸ்ரீ என்ற காப்பீடு திட்டத்தை அறிமுகம் செய்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் தெலுங்கானா. இதுவும் முக்கியமானது தான். இது பாருங்கள், என்னென்னா சேவை துறையில் தற்காலிக பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அதாவது ஸ்விக்கி, சொமேட்டோ மாதிரிப்பட்ட பணியாளர்கள், அவங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறத விட சேவை துறையில் தற்கால பணியாளர் அப்படின்னா இவங்களை தவிர சில கம்பெனிஸில் வந்து டெம்பரரி ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ எதையுமே உருவாக்க மாட்டாங்க, ஆனால் சேவை துறையில் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து டீச்சர்ஸ் இருப்பாங்க, டெம்பரரியாக டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே ரூபாய் 10 லட்சம் மருத்துவ காப்பீடு வந்து தெலுங்கானா அரசு வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் உணவு விநியோக பணியாளர்கள் இதில் தான் ஸ்விக்கி, சொமேட்டோ வருவாங்க. அதுக்கப்புறம் வாடகை கார், இந்த ஓலா, ஊபர் மாதிரி. அதுக்கப்புறம் ஆட்டோ ஓட்டுநர்கள், இவங்களுக்கெல்லாம் ரூபாய் 5 லட்சம் வந்து விபத்து காப்பீடு வந்து வழங்குறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இவங்களை பற்றியெல்லாம் அந்த கம்பெனியை பெருசாக கவலைப்படாது. அவங்களுக்கு விபத்து வந்தால் என்ன, வரலாம் என்ன, அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க, அதாவது நம்முடைய தெலுங்கானா அரசு வந்து அதுக்கு அவங்களுக்கு வந்து காப்பீடு, விபத்து காப்பீடு எல்லாமே வழங்குறாங்க. தெலுங்கானாவுடைய முதல்வர் வந்து ரேவந்த் ரெட்டி. அடுத்தது, இந்தியாவில் கருப்பு நிற புலிகள் உள்ள ஒரே மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. நம்ம இந்தியாவில் சிம்பிளிபால் வனப்பகுதி இருக்குது ஒடிசாவில், அங்கே 10 புலிகள் இருக்குது. அங்கே தான் கருப்பு புலிகள் இருக்குது. செல்களில் ஏற்பட்டிருக்கிற மரபணு மாற்றம் தான் இதற்கு காரணம். இந்தியாவில் புலிகள், வெறும் புலிகளை சொல்கிறோம், இந்தியாவில் வெறும் புலிகள் அதிகமாக இருக்கிற மாநிலம் வந்து மத்திய பிரதேசம். இந்தியாவில் 2022வது ஆண்டு இருக்கிற புலிகள் 3682. இந்த டேட்டா வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகே. அடுத்தது, பாரம்பரிய மருத்துவம் குறித்த முதல் உலகளாவிய உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் காந்தி நகர். நம்ம WHO அமைப்பு இருக்குல்ல, அவங்க குளோபல் சமிட் ஆன் ட்ரெடிஷ்னல் மெடிசன், அதாவது பாரம்பரிய மருத்துவம் குறித்த முதல் உலகளாவிய உச்சி மாநாடு காந்தி நகரில் நடத்தியிருந்தாங்க. இதில் அவங்க குஜராத் பிரகடனத்தையுமே ஏற்றுக்கொண்டாங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி பாரம்பரிய மருத்துவத்தை வந்து காப்பாற்றணும், அந்த மாதிரி அதுக்கெல்லாம் சில முன்னெடுப்புகள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம எக்ஸாமில் என்ன கேட்டுருவாங்க அப்படின்னா, இந்த குஜராத் பிரகடனம் அப்படிங்கிறது எந்த மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கலாம். ஆனால் நம்ம அதை தான் படிக்கணும். அதே மாதிரி ஆயுஷ் அமைச்சகத்துடைய முதல் சிந்தனை முகாமுமே அசாமுடைய காசிரங்கா தேசிய பூங்காவில் நடைபெற்றது. அடுத்தது, தற்போது எங்கு 1 லட்சம் பேர் பங்கேற்ற
கீதை பாராயணம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கான ஆன்சர் கொல்கத்தா. இது என்னென்னா, இந்த கீதையை 1,00,000 பேர் கொல்கத்தாவில் இருந்து வாசித்தாங்க. அப்போ பாருங்கள், அப்போ நிறைய பேர் வாசிச்சிருக்காங்கல்ல, அதுதான். அதுக்கப்புறம் 19வது மின் வாகன கண்காட்சி தற்போது எங்கே நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. நம்முடைய மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான நிதின் கட்கரி தான் இதை திறந்து வைத்தார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, 2030 ஆண்டுக்குள்ளாடி இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 1 கோடி எலக்ட்ரிக் வாகனங்கள் விற்பனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இதனால் 5 கோடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது 85வது தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சிராக் சென். 85th சீனியர் நேஷனல் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி இது அசாமுடைய குவஹாட்டியில் நடைபெற்றது. இதில் ஆடவர் பிரிவில் சிராக் சென் தான் வெற்றி பெற்றார். மகளிர் பிரிவில் அன்மோல் கார்ப் அப்படிங்கிறவங்க வெற்றி பெற்றாங்க. அடுத்தது இப்போ ஒடிசாவுடைய முன்னாள் ஆளுநரான ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் மரணம் அடைந்துட்டார். இவர் நம்ம தமிழக அரசுடைய முன்னாள் தலைமை செயலராகவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி ராமநாதபுரத்துடைய கலெக்டராகவும் இருந்திருக்காரு. யூனிசெஃப் அமைப்புடைய நிர்வாக குழு உறுப்பினராகவும் இருந்திருக்காரு. அதே மாதிரி நியூயார்க்கில் யூனிசெஃப் அமைப்புடைய திட்டக்குழுவுடைய துணைத் தலைவராகவும் இருந்திருக்காரு. பாருங்கள், அப்போ எவ்வளோ பதவிகள் இருந்தவர் இப்போ இறந்துட்டார். அடுத்தது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் வெற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய மகளிர் அணி இவ்வளோ காலமாக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரில் டெஸ்ட் போட்டி விளையாடி தான் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களால ஜெயிக்கவே முடியலை. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட்டாக ஜெயிச்சிருக்காங்க. இந்த போட்டி மகாராஷ்டிராவில் மும்பையில் நடந்தது. அங்கே வான்கடே ஸ்டேடியம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேடியம் இருக்குல்ல, அங்கே தான் நடந்தது. அடுத்தது ஐஎன்எஸ் இம்பால் போர்க்கப்பல் எந்த திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ப்ராஜெக்ட் 15B. ப்ராஜெக்ட் 15B அப்படிங்கிறது என்னென்னா, உள்நாட்டிலேயே கப்பலை கட்டணும், பிரம்மோஸ் ஏவுகணையை தாங்குகிற கப்பலாக இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கேற்ற மாதிரி ஐஎன்எஸ் இம்பால் அப்படிங்கிறதுமே கட்டிட்டாங்க. இம்பால் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மணிப்பூருடைய தலைநகர் தான், ஓகேவா? அந்த பேர் தான் இதற்கு வச்சுருக்காங்க. இதை இப்போ மும்பையில் கடற்படையில் சேர்த்துருக்காங்க. 164 மீட்டர் நீளம் கொண்டது, 7400 டன் எடை தாங்கும். அதெல்லாம் நம்ம எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. அது மாதிரி 56 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் போவோம். அதாவது மணிக்கு 56 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே போவோம் அப்படிங்கிறது தான். இப்போது இம்பால் ஏன் இந்த பேரை வச்சாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு காரணம் இருக்குது. மணிப்பூருடைய தலைநகர் இம்பால். அப்படி பார்க்கும்போது முதலாக வடகிழக்கு பகுதியுடைய ஒரு நகருடைய பேரை ஒரு போர் கப்பலுக்கு வைக்கிறது இதுதான் முதல் முறை. எதற்காக நம்ம மணிப்பூருக்கு இப்படி ஒரு சிறப்பு பண்ணணும் அப்படின்னா, 1891 நடந்த ஆங்கிலோ மணிப்பூர் போரில் மணிப்பூருடைய பங்கு ரொம்ப அளப்பரியது. அதை பாராட்டுற விதமாக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஏப்ரல் 14, 1944 மணிப்பூருடைய மொய்ராங் அப்படிங்கிற பகுதியில் தான் இந்திய தேசிய இராணுவத்துடைய கொடியை முதலாக சுபாஷ் சந்திர போஸ் ஏற்றியிருந்தார். அடுத்தது இந்த ப்ராஜெக்ட் 15B அப்படிங்கிறத இந்த பி அப்படிங்கிறது இருக்குல்ல, அது பிராவோ கிளாஸ் அப்படிங்கிறது. அந்த மாதிரி கப்பல் மொத்தமாகவே 4 கட்டணம் அப்படிங்கிறது தான் இலக்கு. அது மசகான் கப்பல் கட்டும் தளம் இருக்குல்ல, அங்கே தான் மும்பையில் இருக்குது. மும்பையில் தான் இதை தான் அங்கே தான் இதை கட்டணும் அப்படிங்கிறத இலக்காக வச்சு கட்டிகிட்ருக்காங்க. முதல்ல பார்த்திங்கன்னா ஐஎன்எஸ் விசாகப்பட்டினத்தை கட்டியிருந்தாங்க. 2வது ஐஎன்எஸ் மர்மகோவா, 3வதாக இப்போ ஐஎன்எஸ் இம்பால், 4வதாக ஐஎன்எஸ் சூரத் கட்டிட்டாங்க. இப்போ அடுத்த ஆண்டு அதை நம்ம இந்திய கடற்படையில் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்லிம் என்ற நிலவு திட்டத்தை செயல்படுத்திய நாடு எது? இதற்கான ஆன்சர் ஜப்பான். இது ஜப்பானுடைய முதல் நிலவு திட்டம். நமக்கு இந்த சந்திராயன் 3 இருக்குல்ல, அதே மாதிரி ஜப்பான் ஸ்லிம் அப்படிங்கிற என்ன பண்ணுறாங்க. இது ஜப்பானுடைய விண்வெளி அமைப்பு எது அப்படின்னா ஜாக்ஸா அப்படிங்கிறது. ஜாக்ஸா அப்படின்னா ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி அப்படிங்கிறது. ஸ்லிம் அப்படின்னா ஸ்மார்ட் லேண்டர் ஃபார் இன்வெஸ்டிங் மூன் அப்படிங்கிறது. அதாவது ஒரு நல்ல லேண்டர் இது மூணை ஆய்வு பண்ண போகுது. ஓகே, இப்போ இது நிலவுடைய சுற்றுப்பாதை அடைந்திருக்கு. இதற்கு ஒரு சிறப்பு பேர் இருக்குது, என்ன அப்படின்னா மூன் ஸ்னைப்பர் அப்படிங்கிறது. அதாவது இது தரையிறங்கும்ல, அது ரொம்ப துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறது. அதாவது ஏன்னா இது நம்ம சந்திராயன் 3 தரையிறங்கிறதுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் பை 2.4 கிலோமீட்டர் அந்த தொலைவு வச்சுருந்தாங்க. அதாவது இவ்வளவு தொலைவுக்குள்ளாடி அது இறங்கினாலே வெற்றி தான் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஆனால் இந்த ஸ்லிம் அப்படிங்கிறது 100 மீட்டர் பரப்புக்குள்ளாடியே தரையிறங்கிறோம். இது வரைக்கும் நிலவில் கால் வைத்த நாடுகள், அதாவது காலில் நிலவில் சேட்டலைட்டை தரையிறக்கிற நாடுகள் அமெரிக்கா, அப்புறம் ரஷ்யா, அதுக்கப்புறம் சீனா, அதுக்கப்புறம் இந்தியா 4வதாக. இப்போ இந்த மிஷன் மட்டும் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த ஸ்லிம் மிஷன் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா ஜப்பான் 5வதாக இணைந்துடும்.
அடுத்தது 90வது தேசிய பில்லியர்ட்ஸ் மற்றும் ஸ்னூக்கர் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. இப்போது சென்னையில் நேரு விளையாட்டரங்கத்தில் தான் நடைபெற்றது. இதில் முதலிடம் பிடித்தவர் ரஜத் கனேஜா அப்படிங்கிற ஹரியானாவை சேர்ந்தவர். 2ஆம் இடம் பிடித்தவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வருண்குமார். அடுத்தது பண்டிட் மதன் மோகன் மாளவியா அவருடைய பிறந்த தினம் இந்த டிசம்பர் 25ஆம் தேதி. அப்போது நம்முடைய பிரதமர் மோடி ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். என்னென்னா பண்டிட் மதன் மோகன் மாளவியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்புகள் அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டார். அடுத்தது ஐக்கிய அரபு அமீரகம் அங்கிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கச்சா எண்ணெய்க்கு முதலாக நம்ம இந்தியாவுடைய ரூபாய் மூலமாக பண பரிவர்த்தனை பண்ணியிருக்காங்க. உலகத்துடைய 3வது மிகப்பெரிய எரிபொருள் நுகர்வோர் நாடு எது அப்படின்னா இந்தியா. அப்போது இதில் 85% அதிகமான கச்சா எண்ணெயுடைய தேவை வந்து நமக்கு இறக்குமதி மூலமாக தான் பூர்த்தி செய்யப்படுது. அப்போது அதற்காக அதிகமாக இது வரைக்கும் டாலர் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 18 நாடுகள் கூட ரூபாயிலேயே பண பரிவர்த்தனை பண்ணுறதுக்கு ஒரு 12க்கும் மேற்பட்ட வங்கிகளுக்கு இந்த ரிசர்வ் வங்கி வந்து அனுமதி கொடுத்துருந்தாங்க. இப்போ அதோடைய அடிப்படையில் தான் இந்திய ஆயில் நிறுவனம் IOC இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அவங்க 10 லட்சம் பீப்பாய் கச்சா எண்ணெயை வந்து வாங்கியிருந்தாங்க. அடுத்தது இந்தியாவின் முதல் அம்ரித் பாரத் ரயில் என்று தொடங்கி வைக்கப்பட்டது. இதற்கான ஆன்சர் டிசம்பர் 30, 2023. இப்போ பார்த்தீங்கன்னா அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் முதல்ல இதற்கு பேர் வந்து வந்தே சாதாரண ரயில் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் இப்போ அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. இதோடைய வேகம் வந்து 130 கிலோமீட்டர். இந்த நிதியாண்டில் 2 அம்ரித் பாரத் ரயில் தான் வாங்க போகிறாங்க. அது சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னா அதே மாதிரி இன்னுமே நிறைய வந்து வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாக இதில் 22 பெட்டிகள் தான் இருக்குது. இல்லை 12 வந்து ஸ்லீப்பர், அதாவது நம்ம படுத்துகிட்டே ட்ராவல் பண்ணலாம். இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா அது மாதிரி. அதுக்கப்புறம் 8 வந்து பொது வகுப்பு, இந்த ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் ட்ரெயின்லலாம் இருக்கும்ல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் 2 வந்து ரயில்வே கார்டுக்கானது. அடுத்தது யூடியூப் சேனலில் 2 கோடி பின்தொடர்வோரை கொண்ட முதல் உலக தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் பிரதமர் மோடி. ரொம்ப அதிகமாகவே, அதாவது உலகத்திலேயே தலைவர்கள் இருக்காங்கல்ல, ஒவ்வொரு நாட்டுடைய அமைச்சர்கள், அதுக்கப்புறம் MLA, அதுக்கப்புறம் வந்து எதிர்க்கட்சி தலைவர்கள், அதுக்கப்புறம் பிரதமர், ஜனாதிபதி, இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது தலைவர்களில் ரொம்ப அதிகமான யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டிருக்க தலைவர் யார் அப்படின்னா நம்முடைய பிரதமர் மோடி. 2 கோடிக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அதிக முறை பார்க்கப்பட்ட தலைவர் அப்படின்னா அதுவுமே பிரதமர் மோடி தான். அதாவது இந்த யூடியூப் சேனலில், அதாவது அவருடைய யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோஸை தான் நிறைய டைம்ஸ் பார்த்துருக்காங்க தலைவர்களில். 2ஆம் இடம் பிடித்தது பிரேசிலுடைய முன்னாள் அதிபரான ஜெயிர் போல்சனாரோ. 3ஆம் இடம் பிடித்தவர் வோலோடிமிர் செலன்ஸ்கி, உக்ரைனுடைய அதிபர். அடுத்தது இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு நகரத்தை அமைக்க உள்ள மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேச அரசு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க, லக்னோவில் தான் அமைக்க போகிறாங்க. ஓகேவா? உத்தரப்பிரதேசத்துடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத், ஆளுநர் வந்து ஆனந்திபன் பட்டேல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா IAS எக்ஸாமில் TNPSC Group 1, Group 2, Group 4 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா வீக்கெண்ட் பேட்சஸ் இந்த ஜனவரி 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். ரெகுலர் பேட்சஸ் வந்து 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம இன்ஸ்டியூட்டுடைய ஹெட் ஆஃபீஸ் சென்னை அண்ணா நகரில் இருக்குது. அதர் பிரான்ச்சஸ் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற பேரையூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அதே மாதிரி சென்னையிலேயே கேளம்பாக்கத்துலேயுமே இருக்குது. நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். இது தவிர நம்ம இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் சீரிஸுமே அவைலபிளாக இருக்குது. அடுத்தது தற்போது எந்த நாட்டின் உயரிய விருதை பூனம் கேத்ரிபால் சிங் பெற்றார்? இதற்கான ஆன்சர் பூடான். உலக சுகாதார அமைப்புடைய தென்கிழக்காசிய பிராந்தியத்திற்கான இயக்குனர் இவங்க தான். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த WHO உலக சுகாதார அமைப்புடைய தென்கிழக்காசிய பிராந்தியத்திற்காக இயக்குனராக முதலாக ஒரு இந்தியரை தேர்வு பண்ணியிருந்தாங்க. அது இவங்க தான். இவங்களுக்கு பூட்டானுடைய உயரிய விருதான நேஷனல் ஆர்டர் ஆஃப் மெரிட் அப்படிங்கிற விருது வழங்கப்பட்டது. அடுத்தது இப்போ நம்ம லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வாகனங்களை எடுத்துகிட்டு போகணும், அதுவும் இந்த காரு இது மாதிரிலாம். ஆனால் இப்போது சொந்த வாகனங்கள் இல்லாமலேயே ஓட்டுநர் உரிமம் பெற வசதியை வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து தொடங்கி வைத்தார். இதற்காக வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் RTO ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கேயே வந்து வாகனங்கள் வாங்கி வைக்க போகிறாங்க. அப்போ நம்ம வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து லைசன்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் என்னென்னா பிரேக்கிங் த மால்ட் ரீஇமேஜினிங் இந்தியாஸ் எக்கனாமிக் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதோடைய ஆத்தர் யார் அப்படின்னா ரகுராம் ராஜன் மற்றும் ரோஹித் லம்பா.
முதல்ல இந்த புத்தகம் எதை பற்றியது அப்படின்னா, நம்ம எக்கனாமிக் ஃப்யூச்சர், அதாவது பொருளாதார எதிர்காலம், அதை ரீஇமேஜின் பண்ணணும். அதாவது இது இப்படி தான் போகும், இந்த மாதிரி தான் நம்ம செயல்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்றத சில மாறுக்கட்டமைப்புகள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இது. அதான் பிரேக்கிங் த மோல்டு அப்படிங்கிறது அச்சு அப்படிங்கிறது. அப்போ அந்த அச்சை உடைச்சிட்டு இப்போ வேற ஒரு அச்சை உருவாக்கும் அப்படிங்கிறது தான். இதில் ரகுராம் ராஜன், இவர் இந்திய ரிசர்வ் வங்கியுடைய முன்னாள் ஆளுநர். அதுக்கப்புறம் ரோஹித் லம்பா, இவர் ஒரு பொருளாதார அறிஞர். அடுத்தது பாரத் ஜிபிடி என்ற தளத்தை உருவாக்கும் நிறுவனம் இது. இதற்கான ஆன்சர் ரிலையன்ஸுடைய ஜியோவும் ஐஐடி பாம்பேயும் சேர்ந்து தான் இதை உருவாக்குறாங்க. ஜியோ 2.0 திட்டத்துக்கு கீழே இதுவும் ஒரு பங்கு. ஏற்கனவே ஜியோ 2.0 அப்படிங்கிற திட்டம் செயல்பாட்டில் தான் இருக்குது. இது என்னென்னா ஜியோ வந்து ரொம்பவே மாடர்னாக மாறிட்டு வராங்க, அதுதான். அடுத்தது ஃபட்டா 2 ஏவுகணை தளவாடத்தை பரிசோதனை செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். இது தளவாடம் அப்படின்னு பார்க்கும்போது ராக்கெட்டை ஏவுற ஒரு இடம். இது பாகிஸ்தான்லேயே உருவாக்கப்பட்டது. இந்த ஃபட்டா 2ங்கிற தளவாடம் வந்து ஏவுகணை ஏவுற திறன் கொண்டது. இது 400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இலக்குகளை கூட தாக்கும். கோரி ஏவுகணை தளவாடத்தை இந்த ஆண்டு, அதாவது அக்டோபர் 2023 அக்டோபரில் வந்து தொடங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபட்டா 1 ஏவுகணை தளவாடத்தை ஆகஸ்ட் 2021 வந்து தொடங்கியிருந்தாங்க. ஓகேவா, உருவாக்கியிருந்தாங்க, அவ்வளோதான். அடுத்தது மாநில தலைமை செயலர்களின் 3வது தேசிய மாநாடு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. நம்முடைய பிரதமர் மோடியுடைய தலைமையில் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையுமே சீஃப் செக்ரட்டரி இருப்பாங்கள்ல. நம்ம தமிழ்நாட்டில் கூட சிவதாஸ் மீனா அப்படிங்கிறவர் தான் இப்போ இருக்கிறார். அப்போது மத்திய மாநில அரசுக்கு இடையில் இருக்கிற கூட்டாட்சியை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அமைப்பு வந்து உருவாக்கியிருந்தாங்க. அதாவது இந்த மாநாடை வந்து உருவாக்கியிருந்தாங்க. இதில் அனைத்து மாநிலங்களுடைய அரசுடைய தலைமை செயலாளர்கள், அதுக்கப்புறம் யூனியன் பிரதேசங்களாக இருந்துச்சுன்னா மூத்த அதிகாரிகள், அதுக்கப்புறம் நிறைய மாவட்ட ஆட்சியர்கள், இவங்க எல்லாருமே பங்கேற்றாங்க. அடுத்தது வைக்கம் போராட்டத்துடைய 100ஆண்டு விழா இந்த ஆண்டு தான். வைக்கம் போராட்டம் 1924 ஆண்டு நடைபெற்றது. அப்போது 2024 ஆண்டு தான் அதற்கான 100ஆண்டு விழா. அப்போது இதில் இப்போது 2 நூல்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒன்று வைக்கம் போராட்டம் 100ஆண்டு மலர் அப்படிங்கிறது, பெரியாரும் வைக்கம் போராட்டமும் அப்படிங்கிற ஒரு இன்னொரு இதழ். செய்தி மக்கள் தொடர்பு துறை நம்ம தமிழக அரசு கீழே இருக்கிற ஒரு துறை தான் அது. அவங்களுடைய தமிழரசு அச்சகம் தான் இந்த புக்கை வந்து தயாரிச்சிருக்காங்க. அப்போது நம்ம பார்த்துருந்தோம்ல 2024 இதுக்கான அந்த வைக்கம் போராட்டத்திற்கான 100ஆண்டு விழா நடைபெறும் அப்படின்னு. அதற்காக மார்ச் 2023 மார்ச் 30ஆம் தேதியிலிருந்தே இதற்கான நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறுது. அடுத்தது 2024ஆம் ஆண்டு சிறந்த கவிதை நூலுக்கான முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி பொற்கிளி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் உமா மகேஸ்வரி. இப்போ பாருங்கள், முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி பொற்கிளி விருது 2024ஆம் ஆண்டு யாருக்கெல்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற பார்த்து வச்சிங்க. உரைநடைக்கு சிவசுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு, நாவல் கேட்டகரியில் தமிழ் மகன் அப்படிங்கிறவர், இவருடைய இயற்பெயர் வந்து வெங்கடேசன். அதுக்கப்புறம் சிறுகதை பிரிவில் அழகிய பெரியவன், ஓகே, நம்ம இவரை வந்து தமிழ்லேயே கூட படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் கவிதையில் உமா மகேஸ்வரி, அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பில் மயிலை பாலு, நாடகத்தில் வேலு சரவணன். இவங்களுக்கு எல்லாருக்குமே பரிசு தொகையாக 1 லட்சம் வந்து கொடுப்பாங்க. இது நம்முடைய தமிழக அரசெல்லாம் வழங்கல. யார் வழங்குறாங்க அப்படின்னா தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் தான் இதை வழங்குறாங்க. பாப்பசி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இவங்க தான் பொதுவாக சென்னையில் வந்து புக் ஃபேர், புத்தக கண்காட்சி எல்லாமே போடுவாங்க. அடுத்தது அயோத்தி ரயில் சந்திப்பு, இதோடைய பேரை மாற்றிருக்காங்க. இனிமேல் அது வந்து அயோத்தி தம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அயோத்தி தம் அப்படின்னா ராமர் சீதை அவங்களுடைய இருப்பிடத்தை குறிக்கிற ஒரு சொல். அடுத்தது இந்திய மல்யுத்த சம்மேளனம் இருக்குல்ல, நம்ம கூட பார்த்துருந்தோம் இல்லை, பாலியல் அத்துமீறல் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருந்தோம். அப்போ இந்திய மல்யுத்த சம்மேளனத்தை நிர்வகிக்கிறதுக்காக ஒரு 3 பேர் கொண்ட குழு வந்து இப்போது நம்முடைய இந்திய ஒலிம்பிக் சங்கம் வந்து நியமிச்சிருக்காங்க. அப்போ இதுக்கான தலைவராக பூபிந்தர் சிங் பாஜ்வா அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இவர் இந்திய உஷு சங்க தலைவர். ஓகே, உஷுமே கிட்டத்தட்ட மல்யுத்தம் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதோடைய உறுப்பினராக முன்னாள் ஹாக்கி வீரரான சோமையா, அதுக்கப்புறம் முன்னாள் பேட்மிண்டன் வீராங்கனையான மஞ்சுஷா கன்வார், இவங்களை எல்லாம் நியமனம் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் தலைவரை மட்டும் பார்த்தாலே போதுமானது தான், வேறெல்லாம் கேட்க வாய்ப்பு கிடையாது. அடுத்தது இது ரொம்ப முக்கியமானது.
தமிழ்நாடு இணையம் சார்ந்த கீக் தொழிலாளர்கள் நல வாரியம் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்கியிருந்தாங்க. பாருங்கள், கீக் தொழிலாளர்கள்னா யாருன்னா உணவு, அதுக்கப்புறம் மளிகை பொருள் விநியோகம் பண்ணுவாங்கள்ல. உணவு அப்படின்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி, மளிகை பொருட்கள் சிலர்லாம் வந்து விநியோகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வாடகை வாகன சேவைகள், இந்த ஊலா ஊபர்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி. இப்போது இந்த தொழிலாளர்களுக்காக தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இல்லைன்னா அவங்கள பற்றியெல்லாம் யாரும் பெருசாக கவலைப்படுறது கிடையாது. ஆனால் அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இனி உங்களுக்காக இருக்கோம், உங்களுக்காக ஒரு நல வாரியத்தை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 18 வயதிலிருந்து 60 வயது தொழிலாளர்கள் இதில் இணையலாம். அடுத்தது, உல்ஃபா என்ற அமைப்பு எந்த மாநிலத்துடன் தொடர்புடையது? இதற்கான ஆன்சர் அசாம். உல்ஃபா அப்படின்னா யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் அசாம் அப்படிங்கிறது. இது அசாமில் தடை செய்யப்பட்ட அமைப்பு. 1979 உருவாக்கியிருந்தாங்க. 1990 இதை தடை பண்ணிட்டாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இறையாண்மை மிக்க அசாம் தான் கேட்குறாங்க. அதாவது எங்களுக்கு இப்போ இருக்கிற அசாம் பிடிக்கல, அசாமை பிரித்து போடாலாந்து அப்படிங்கிற ஒரு மாநிலத்தை நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி, குறுக்க எவன் வந்தாலும் வெட்டும் அப்படிங்கிற மாதிரி யாரை வேணாலும் அவங்க சுட்டு கொண்டுட்டுருக்காங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக பல காலமாக இதற்கான போராட்டங்கள் நடந்துகிட்டே இருந்தது. நிறைய பேரை கொன்றுகவும் செஞ்சுருக்காங்க. இப்போது இவங்க அரசு கூட வந்து அமைதி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அடுத்தது, உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் மேக்னஸ் கால்சன். ஆண்கள் பிரிவில் முதலிடம் பெற்றவர் மேக்னஸ் கால்சன். இவர் நார்வே நாட்டை சேர்ந்தவர். மகளிர் பிரிவில் முதலிடம் பெற்றவங்க அனஸ்தாசியா அப்படிங்கிறவங்க. இவங்க உக்ரைன் நாட்டை சேர்ந்த வீராங்கனை. 2ஆம் இடம் பிடித்தது நம்ம இந்தியாவுடைய ஹோனேரு ஹம்பி. ஓகே, இந்த போட்டி நடைபெற்றது உஸ்பெகிஸ்தான். அடுத்தது, தலைமை மற்றும் இதர தேர்தல் ஆணையர்கள் நியமனம், பணி நிபந்தனை, பணிக்காலம் 2023 மசோதா அப்படிங்கிறத இப்போ நிறைவேற்றிருக்காங்க. இது என்னென்னா, இப்போ பாருங்கள், நம்ம இந்தியாவில் தலைமை தேர்தல் ஆணையர், அதுக்கப்புறம் இதர தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்கள்ல. இந்த மாதிரி தலைமை தேர்தல் ஆணையர்கள், அதுக்கப்புறம் இதர தேர்தல் ஆணையர் எல்லாம் வந்து நியமனம் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்களுடைய பணி நிபந்தனை, அதுக்கப்புறம் பணிக்காலத்தில் எல்லாம் சில மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையராக அடுத்தது ஒருத்தரை சூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதற்கு ஒரு தேடுதல் குழு வந்து முதல்ல அமைப்பாங்க. அந்த தேடுதல் குழுவில் தலைமை தாங்கிறது மத்திய சட்ட அமைச்சர். உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா செயலர் அந்தஸ்து இருக்கிறவங்க, அந்த செக்ரட்டரி கேட்டகரி இருக்காங்கல்ல, இவங்க வந்து தேடுவாங்க, யாருப்பா அடுத்த தலைமை தேர்தல் ஆணையராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி, யார் நல்லா இருப்பாங்க, நமக்கு ஒரு நல்ல ஒருத்தர் வேணுமே அப்படின்ற மாதிரி தேடுவாங்க. அப்படி தேடினதுக்கப்புறம் அவங்க தேடின நேம் லிஸ்ட்டை வந்து தேர்வு குழுக்கிட்ட கொடுப்பாங்க. அந்த தேர்வு குழுக்கு தலைமை தாங்கிறது நம்முடைய பிரதமர். அப்போது அதோடைய உறுப்பினர்களாக யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, மத்திய கேபினெட் அமைச்சர் இருப்பாங்க, அதே மாதிரி எதிர்கட்சியுடைய தலைவர் இருப்பாங்க. அப்போது இவங்க என்னென்னா, இவங்க இப்போ ஒரு 5 பேர் வந்து தேர்தல் குழு கொடுத்தாங்க அப்படின்னா, தேர்வுக்குழு அந்த 5லேருந்து 1 எடுத்து கொடுப்பாங்க. ஓகே, கொடுத்து நம்ம ஜனாதிபதி, நம்ம குடியரசுத் தலைவர் தான் நம்ம தலைமை தேர்தல் ஆணையரை வந்து நியமனம் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா வீக்கெண்ட் பேட்சஸ் இருக்குது, ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோவுமே தந்துடுவோம். அதனால் நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு வகுப்புக்கு வர முடியல அப்படின்னா கூட அந்த ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இது எல்லா கிளாஸஸுக்குமே இருக்குது. இது இந்த மோட்டார் வெஹிக்கிளுக்கு மட்டும் கிடையாது, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான கிளாஸஸ்லேயுமே இதெல்லாம் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, இந்தியாவில் அதிக பங்குச்சந்தை முதலீட்டாளர்களை கொண்ட மாநிலம் இது? இதற்கான ஆன்சர் மகாராஷ்டிரா. இப்போ பாருங்கள், இந்தியாவில் அதிகமான பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணுற மக்கள் முதலிடம் பிடித்தது மகாராஷ்டிரா. 2வது அதிகமாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறாங்க, 3வது அதிகமாக குஜராத்தில் இருக்கிறாங்க. 2023 இந்தியர்களுடைய பங்குச்சந்தை முதலீடு அது 22.4% வந்து அதிகரிச்சிருக்கு. ஓகே, இந்தியாவுடைய பங்குச்சந்தையில் பட்டியலாகி இருக்கிற நிறுவனங்களுடைய மதிப்பு, அதாவது இந்த ஷேர்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறுவனங்களே வந்து போடுவாங்க. அந்த மாதிரி போட்ட மதிப்பு முதலாக $4 ட்ரில்லியன் தாண்டியிருக்கு. அடுத்தது, வேதியியலுக்கான நைக்ஹோம் பரிசு வென்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சவிதா லாடேஜ். இப்போது சவிதா லாடேஜ் இவங்க ஹோமி பாபா சென்டர் ஃபார் சயின்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற அமைப்பில் பணிபுரிகிறாங்க, ப்ரொஃபஸராக பணிபுரிகிறாங்க. இது மும்பையை சார்ந்த நிறுவனம். இவங்களுடைய வேதியியல் கெமிஸ்ட்ரி பங்களிப்புக்காக இந்த விருதை வழங்கியிருக்காங்க. இங்கிலாந்து சேர்ந்த ராயல் சொசைட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரி தான் இதை வழங்கியிருக்காங்க. அடுத்தது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்.
இதில் இருக்க டேட்டா எல்லாமே முக்கியமானது. ஜனவரி 1, 2024 இஸ்ரோ விண்ணுக்கு அனுப்ப உள்ள ராக்கெட் எது? இதற்கான ஆன்சர் PSLV C58. இதை இப்போ வந்து வெற்றிகரமாகவே அனுப்பிட்டாங்க. இது என்னென்னா எக்ஸ்போஷாட் அப்படிங்கிற ஒரு மிஷன். இது இஸ்ரோவுடைய 2024 ஆண்டிற்கான முதல் திட்டம். எக்ஸ்போசாட் அப்படின்னா எக்ஸ்ரே பொலாரிமீட்டர் சேட்டலைட் அப்படிங்கிறது. இது என்னென்னா இந்த எக்ஸ்ரே இருக்குல்ல, எங்கள் விண்வெளியில் இருக்கிற எக்ஸ்ரே ஆய்வு பண்ணுறதுக்காக அனுப்பியிருக்காங்க. நம்ம இந்தியாவிலேருந்து இந்த மாதிரி அனுப்புனது இதுதான் முதல் முறை. இதில் வந்து 2 கருவிகள் இருக்குது. ஒன்று பாலெக்ஸ் அப்படிங்கிறது, இன்னொன்று எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறது. பாலெக்ஸ் அப்படின்னா பொலாரிமீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் எக்ஸ்ரேஸ் அப்படிங்கிறது. எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறது எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி அண்ட் டைமிங் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது இது என்னென்ன ஆய்வு பண்ணோம் அப்படின்னா விண்வெளியில் இருக்கிற ஊடுகதிர் அப்படின்னா எக்ஸ்ரே தான், அதை ஆய்வு பண்ணோம். இந்த டேட்டா வந்து நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம்லலாம் கேட்கலாம். ஓகேவா, அதனால் கண்டிப்பாக படிச்சு வச்சுங்க. அது மாதிரி அப்படி பார்க்கும்போது இந்த விண்வெளியில் இருக்கிற எக்ஸ்ரே ஆய்வு பண்ணுறதுல உலகத்துடைய 2வது நாடு அதுனா நம்ம இந்தியா தான். இதுக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய நாசா வந்து ஆய்வு பண்ணியிருந்தாங்க. மட்டும் இல்லாமல் துருவ அளவு மற்றும் கோணம் இது எல்லாத்தையுமே அளக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்போசைட் அப்படிங்கிற மிஷன் வந்து நியூட்ரன் நட்சத்திரத்திலேருந்து வெளிப்படுற கதிரியக்கம் அதையுமே அளக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கருந்துளை வாயுக்களுடைய திரள், அதாவது நெபுலான்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாத்தையுமே இது அளக்கும். அது எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி. அடுத்தது, தற்போது மகாரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையத்தை பிரதமர் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் அயோத்தி. அயோத்தி உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. அயோத்தி சர்வதேச விமான நிலையம் அப்படிங்கிற வேறு பெயர் இதற்கு இருக்குது. மகாரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் அப்படின்னா இதை சொல்லலாம். அதே மாதிரி இப்போ அயோத்திதம் அப்படிங்கிறதுலேருந்து இந்த உத்தரப்பிரதேசத்துடைய அயோத்திதம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து 2 அம்ரித் பாரத் ரயில்களை வந்து நம்முடைய பிரதமர் வந்து தொடங்கி வைத்தார். அதே மாதிரி 6 வந்தே பாரத் ரயிலையுமே கொடியசைத்து வந்து தொடங்கி வைத்தார். அப்புறம் அபோபிஸ் என்ற விண்கல்லை ஆய்வு செய்ய விண்கலத்தை அனுப்பி அமைப்பியது. இதற்கான ஆன்சர் நாசா. அபோபிஸ் அப்படிங்கிற ஒரு விண்கலம் இருக்குது, ஒரு விண்கல் இருக்குது. இதற்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது, குழப்பத்தின் கடவுள் அப்படிங்கிறது. இதை ஆய்வு பண்ணுறதுக்காக நாசா ஒசிரிஸ் ரெக்ஸ் அப்படிங்கிற விண்கலத்தை அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே இந்த ஒசிரிஸ் ரெக்ஸ் அப்படிங்கிறது தான் பென்னு அப்படிங்கிற சிறுகோளை வெற்றிகரமாக ஆய்வு பண்ணிட்டு வந்தது. இப்போது இந்த அபோபிஸ் அப்படிங்கிற சிறுகல் பார்த்திங்கன்னா நம்ம சிறுகல் இல்லை, விண்கல். இது பார்த்திங்கன்னா பூமிக்கு பக்கத்தில் 2029 ஏப்ரல் 13 வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பக்கம் அப்படின்னா ரொம்ப பக்கம்லாம் கிடையாது, 32,000 கிலோமீட்டர். அடுத்தது, மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையின் தலைவராக நியமனம் செய்யப்பட்ட முதல் பெண் யார்? இதற்கான ஆன்சர் நினா சிங். அடுத்தது, இதில் பாருங்கள், மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படை, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், CISF. இதை பாருங்கள், ஏற்கனவே ராஜஸ்தானுடைய IPS அதிகாரியாக இவங்க நியமனம் பண்ணாங்க. அப்படி பார்க்கும்போது ராஜஸ்தானுடைய IPS அதிகாரியாக நியமிக்கப்பட்ட முதல் பெண் இவங்க தான். இந்த CISF அப்படிங்கிற அமைப்பு தான் இந்தியாவில் நம்ம இந்த அணு உலைகள் அதுக்கப்புறம் ஏர்போர்ட் எல்லாம் பாதுகாக்கிற படை இவங்க தான். இந்த CISF வந்து 1969 கொண்டு வந்திருந்தாங்க. இதோடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. இது மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே இருக்குது. அடுத்தது, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை எந்த ஊரில் அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ஆஸ்டின்பட்டி. ஏற்கனவே ஒரு எக்ஸாமில் மதுரை எய்ம்ஸ் வந்து எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டு ஆன்சரில் வந்து தோப்பூர் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. இப்போ நியூஸ் பேப்பரில் என்ன பண்ணுறாங்கன்னா மதுரையில் தோப்பூர் பக்கத்தில் ஆஸ்டின்பட்டி அப்படிங்கிற பகுதியில் அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான தலைவர் வந்து பிரசாந்த் லாவணியா. முன்னாடியே இவரை தேர்வு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இயக்குனர் வந்து ஹனுமந்த ராவ். ஓகே, ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் வந்து ஒரு 50 மாணவர்களுக்கு இதற்காக கிளாஸஸையும் நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இன்னுமே இந்த கட்டடம் எல்லாம் கட்டவே ஆரம்பிக்கலை. ஆனால் இப்போ சீக்கிரமே கட்டி முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அறிவிப்பு வந்து 2015 வெளியே வந்தது. 2019 வந்து அடிக்கல் நாட்டப்பட்டது. அடுத்தது, கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முதல்வர் எங்கு திறந்து வைத்தார்? இதற்கான ஆன்சர் கிளாம்பாக்கம். கிளாம்பாக்கம் அப்படிங்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம், சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அவங்க தான் இதை உருவாக்கியிருந்தாங்க. நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கு ஒரு சிலையுமே அங்கே நிறுவியிருக்காங்க. அடுத்தது, தமிழ்நாட்டில் முதல் முறையாக தீயணைப்பு துறையிலிருந்து IAS அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பிரியா ரவிச்சந்திரன். பாருங்கள், நம்முடைய தமிழ்நாட்டுடைய தீயணைப்பு துறையுடைய இணை இயக்குனராக பிரியா ரவிச்சந்திரன் இருந்தாங்க. இவங்களையே தமிழ்நாட்டு பிரிவுடைய IAS அதிகாரியாக நியமனம் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், அப்படி பார்க்கும்போது தீயணைப்பு துறையில் இருந்த ஒருத்தங்க IAS ஆகிறது இதுதான் முதல் முறை. ஏற்கனவே 2003 ஆண்டில் குரூப் 1 அதிகாரியாக இவங்க பணியில் சேர்ந்தாங்க.
அடுத்தது பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் வேந்தர் யார்? இதற்கான ஆன்சர் துணை குடியரசுத் தலைவர். நம்ம இந்தியாவில் பல்வேறு பல்கலைக்கழகங்கள் இருக்குது. இந்த பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது மத்திய பல்கலைக்கழகம். மத்திய பல்கலைக்கழகத்துக்கு குடியரசுத் தலைவர் தான் வேந்தராக இருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தான் இந்த பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துடைய வேந்தர். அதனால் அது முக்கியமானது. அதே மாதிரி விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்துக்கு வந்து அதுவுமே மத்திய அரசு கீழே இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம் தான். அதற்கு வந்து நம்முடைய பிரதமர் தான் வேந்தர். அந்த மாதிரிலாம் ஒரு சில பல்கலைக்கழகங்கள் இருக்கும். அதை மட்டும் பார்த்து வச்சுக்கணும். சரியா? அடுத்தது இந்தியாவின் முதல் நீர்மூழ்கி சுற்றுலா எங்கு தொடங்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் துவாரகா. துவாரகா அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குது. இந்த துவாரகா அப்படிங்கிறது ஒரு புராண நகரம். 2024 ஆண்டு புராண நகரம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, மகாபாரதத்துலலாம் இந்த நகரம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கிருஷ்ணர் இருக்கார்ல, கிருஷ்ணர் வந்து ஆட்சி செய்த பகுதி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இது கடலுக்குள்ளாடி மூழ்கிடுச்சு நிறைய பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிறதெல்லாம் ரொம்ப கொஞ்சமான பகுதி தான். அப்போது கடலுக்குள்ளாடி இந்த நகரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த சுற்றுலா படகு வந்து ஏற்பாடு பண்ணதாக சொல்லப்படுறது. படகு கிடையாது, நீர்மூழ்கி படகு. ஓகே, இது பாருங்கள். அப்போது 2024 கிருஷ்ண ஜெயந்தி அல்லது தீபாவளிக்கு இந்த சேவை தொடங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், 2023 ஆண்டில் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து நடைபெற்றது. அது வந்து மே மாதம் வந்து எக்ஸாம் நடைபெற்றது. ரிசல்ட் வந்து அக்டோபர் மாதம் வந்துச்சு. அதில் நான் வந்து பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் மாதம் வந்து நான் வேலையிலையுமே ஜாயின் பண்ணிட்டேன். ஓகேவா? பொதுப்பணித்துறையில் வந்து எம்டிஎஸ் வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன். இவ்வளோ நாள் என் கூட பயணம் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள். இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். எனக்கு வாழ்த்து தெரிவித்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.